Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Before we get to the Bible study, the Spirit of the Lord is revealing that there are some murmuring Christians in this place. நாம் இந்த வேத பாடத்திற்கு கடந்து போவதற்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி எனக்கு உணர்த்துகிறார், இங்கே சில முறுமுறுக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று. Some people are fed up of life, fed up because of unending problems. சிலர் தங்கள் வாழ்க்கை நிமித்தமாக சலித்து போய் இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான முடிவில்லாததான பிரச்சனைகளினால் சலித்து போய் இருக்கிறார்கள். But by nature a child of God is not supposed to murmur. ஆனால் இயற்கையிலே ஒரு தேவனுடைய பிள்ளையானவன் அவன் முறுமுறுக்க கூடாது. It is not the situation that is making us murmur, it's a demon that is making us murmur. சூழ்நிலையானது நம்மை முறுமுறுக்க வைக்கிறது இல்லை, ஆனால் பிசாசானவன் தான் நம்மை முறுமுறுக்க வைக்கிறான். It is a deceiving spirit that is distorting our understanding about God, making us misunderstand God and causing murmuring in our hearts. நாம் தேவனை பற்றி அறிந்திருக்கிறதான இந்த அறிவை சிதறடிக்க வைத்துவிட்டு, நாம் தேவனை பற்றி கொண்டிருக்கிறதான நம்பிக்கை சிதறடிக்க வைத்துவிட்டு, நாம் தேவனை பற்றி சந்தேகப்பட வைக்குமாறு செய்கிறது வஞ்சகத்தின் ஆவியாய் இருக்கிறது. All their life, no matter how God tries to bless them, they will keep on murmuring and murmuring. அவர்கள் முழு வாழ்க்கையிலும் தேவன் எவ்வளவுதான் அவர்களை ஆசீர்வதித்தாலும் இவர்களோ தொடர்ந்து முறுமுறுத்துக் கொண்டே இருப்பார்கள். Before we get to the word of God, we are going to drive out this demon. நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போவதற்கு முன்பாக இந்த ஆவியை நாம் துரத்த போகிறோம். You know, the children of Israel, after they crossed the sea, the Red Sea, they all sang a song. Our God has triumphed gloriously. The horse and the rider has he thrown into the sea. இஸ்ரவேலின் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு அவர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து, நம்முடைய தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று கெம்பீரமாய் பாடினார்கள். But the truth is, true Christians have to sing not after the Red Sea, they should sing even before the Red Sea. ஆனால் சத்தியம் என்னவென்றால், உண்மையான கிறிஸ்தவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து விட்ட பிறகு இப்படி பாடல் பாடக்கூடாது, சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு முன்பாக இந்த பாடலை பாட வேண்டும். When everything is all right, when everything is favorable, you don't need a Christian to sing, anybody can sing. எல்லா காரியம் நலமாய் போய் கொண்டிருக்க, எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாய் போய் கொண்டிருக்க, எந்த கிறிஸ்தவனும் நன்றாக பாடல், anybody can sing. யார் வேண்டுமானாலும் பாடல்கள் பாடலாம். Any person, any non-Christian, anyone can sing. எந்த நபர் வேண்டுமானாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட பாடல் பாடலாம். What is special about a Christian is they will sing all the time, no matter what the situation. ஆனால் கிறிஸ்தவர்களை பற்றி இருக்கிறதான விசேஷித்த விதம், விசேஷித்த காரியம் என்னவென்றால், அவர்கள் எப்பொழுதும் தேவனை பாடுகிறவர்களாய் இருப்பார்கள். The devil wants to put your God to shame by making you murmur. பிசாசானவன் உங்களை முறுமுறுக்க வைப்பதின் மூலமாக தேவனை வெட்கத்திற்கு உட்படுத்துகிறான். Because you are his child, and if his child murmurs, that's a shame for God. ஏனென்றால் நீங்கள் அவர்களுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள், நீங்கள் முறுமுறுக்கும் போது நீங்கள் தேவனை அவமானப்படுத்துகிறீர்கள். So now we are all going to get together and sing a chorus. எனவே இப்பொழுது நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பல்லவியை பாட போகிறோம். We are going to sing the last stanza and the chorus of the first song on the hymn sheet. பாடல் தாளில் இருக்கிறதான முதல் பாடலுடைய கடைசி சரணத்தையும் பல்லவியும் நாம் பாட போகிறோம். You may be going through a very difficult time in your life. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமான ஒரு நேரத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கலாம். But I tell you, if you are going through a difficult time in your life, you must sing louder than the others. ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கடினமான சூழ்நிலை வழியாக போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் தான் நன்றாய் பாட வேண்டும். The name of that demon that's making you sad is called the demon of worldly sorrow. உங்களை துக்கப்படுத்துகிறதான அந்த பிசாசினுடைய பெயர் உலக துக்கம் என்று அழைக்கப்படுகிறது. That demon we are going to drive out now. அந்த பிசாசை இப்பொழுது நாம் துரத்த போகிறோம். We are going to drive out that demon by all getting together and praising and exalting and worshiping our God. நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவதன் மூலமாக அந்த பிசாசை துரத்த போகிறோம். So let every brother and every sister clap their hands and sing. எனவே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் உங்கள் கரங்களை தட்டி பாடுங்கள். As we clap our hands and sing, that demon is going to flee. நாம் நம்முடைய கரங்களை தட்டி பாடும்போது தானே பிசாசானவன் ஓட போகிறது. Where light is, there can be no darkness. வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே அந்தகாரம் இருக்காது. Where joy is, there can be no sorrow. எங்கே சந்தோஷம் இருக்கிறதோ அங்கே துக்கம் இல்லை. So who is your God? உங்கள் தேவன் யார்? Is he a doll? அவர் ஒரு பொம்மையா இருக்கிறாரா? Or is he a statue? இல்லாவிட்டால் அவர் ஒரு சிலையா இருக்கிறாரா? Or is he just a human being like you and me? இல்லாவிட்டால் உங்களையும் என்னையும் போல அவர் மனிதனாய் இருக்கிறாரா? Or is he the maker of the universe? இல்லாவிட்டால் அகிலாண்டத்தை படைத்ததான சர்வ சிருஷ்டி
சிருஷ்டிகராய் அவர் இருக்கிறார். If your God is the creator of the universe, is your problem a problem for him? முழு அண்ட சராசரத்தையும் படைத்ததான தேவன் உங்கள் தேவனாய் இருப்பார் என்றால் உங்கள் பிரச்சனை அவருக்கு முன்பாய் எம்மாத்திரம். So let us all exalt our God and sing. எனவே நாம் யாவரும் நம்முடைய தேவனை உயர்த்தி பாடுவோம். And just like mountains will melt before his presence like wax, your problem will melt before his presence like wax. அவருடைய சமூகத்திற்கு முன்பாக பர்வதங்களானது எப்படி மெழுகு போல உருகி போகிறதோ அதே போல அவருக்கு முன்பாக உங்களுடைய பிரச்சனைகளும் மெழுகு போல உருகி போகும். அன்பரின் இன்ப நாமத்தை புகழ ஆயிரம் நாவுகள் போதுமோ, ஆதியும் அந்தமும் ஆச்சரியமே இவர் நீதியின் சூரியனே, ஆதியும் அந்தமும் ஆச்சரியமே இவர் நீதியின் சூரியனே. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமத்தையே, என் ஆவல் தீர நீதம் பாடிடுவேன். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமத்தையே, என் ஆவல் தீர நீதம் பாடிடுவேன். ஒப்பில்லாத நேசரின் திருநாமமதே, எப்போதும் தங்கும் புகழிடமே. ஒப்பில்லாத நேசரின் திருநாமமதே, எப்போதும் தங்கும் புகழிடமே. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமத்தையே, என் ஆவல் தீர நீதம் பாடிடுவேன். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமத்தையே, என் ஆவல் தீர நீதம் பாடிடுவேன். ஒப்பில்லாத நேசரின் திருநாமமதே, எப்போதும் தங்கும் புகழிடமே. ஒப்பில்லாத நேசரின் திருநாமமதே, எப்போதும் தங்கும் புகழிடமே. Hallelujah. Now we are going to sing this song again. மறுபடியும் நாம் இந்த பாடலை பாட போகிறோம். For those who did not listen, it's on the first page of this hymn sheet. இந்த பாடலானது இந்த பாட்டுத்தாளினுடைய முதலாவது பக்கத்தில் இருக்கிறது. This verse says, even if I had 1,000 tongues, if one person had 1,000 tongues, he could not fully describe who his God is. இந்த பாடல் வரிகளானது இப்படி ஆண்டவரை வர்ணிக்கிறது. ஒரு மனுஷனுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் கூட அவருடைய மகத்துவத்தை சொல்லி முடியாது. Now, if one tongue has to describe what 1,000 tongues have to describe, imagine how the tongue should move. 1000 நாவுகள் துதிக்க வேண்டியதான அந்த காரியத்தை ஒரு நாவு துதிக்க வேண்டும் என்றால் அந்த நாவு ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? If the voice of 1,000 tongues have to come out through one tongue, how loud that voice should be. 1000 பேர் உரைக்கிறதான அந்த இரைச்சலின் சத்தத்தை ஒருவர் உரைக்க வேண்டும் என்றால் அந்த சத்தமானது எப்படி இருக்க வேண்டும்? So we'll all sing together once again. எனவே நாம் யாவரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து பாடுவோம். If there is a demon of worldly sorrow hanging on your back and trying to put you to death, remember now, this song is going to set you free if you join with us and sing. உங்கள் இருதயத்தில் லௌகீக துக்கமானது உங்களை அழுத்திக்கொண்டு உங்களை அழுத்தி அது உங்களை துக்கத்தில் ஆழ்த்தும் என்றால் நீங்கள் இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள், உங்கள் துக்கம் பறந்து போகும். We'll all clap our hands and worship God and sing. நாம் யாவரும் நம்முடைய கரங்களை தட்டி தேவனை ஆராதித்து பாடுவோம். அன்பரின் இன்ப நாமத்தை புகழ ஆயிரம் நாவுகள் போதுமோ, ஆதியும் அந்தமும் ஆச்சரியமே இவர் நீதியின் சூரியனே, ஆதியும் அந்தமும் ஆச்சரியமே இவர் நீதியின் சூரியனே. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமத்தையே, என் ஆவல் தீர நீதம் பாடிடுவேன். நான் புகழ்ந்திடுவேன் Shabbat
We praise you. Hallelujah. Where Jesus is, no darkness can come. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே எந்த அந்தகாரமும் வர முடியாது. Where Jesus is, demons can trouble, can cause problems, but sorrow will not be there. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே பிசாசுகள் கலக்கம் அடைந்து விழுந்து விடும். ஆனால் they can cause problems in our life, but sorrow will not come. அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்கலாம், ஆனால் அது நிமித்தமாய் நமக்கு துக்கம் வராது. So a child of God is happy not because God removes the problems. A child of God is happy in spite of problems. எனவே ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் பிரச்சனைகளை அகற்றுவதனால் சந்தோஷமாய் இருக்க கூடாது, ஆனால் பிரச்சனைகளின் போதும் அவன் தேவனை குறித்து சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இருக்கிறான். For our reading, let's turn to Mark chapter 13 and read from verses 33 to the end. நம்முடைய வேதங்களை திருப்பி மார்க்கும் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிப்போம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கோவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். Take ye heed, watch and pray, for ye know not when the time is. For the Son of Man is as a man taking a far journey, who left his house and gave authority to his servants and to every man his work, and commanded the porter to watch. Watch ye therefore, for ye know not when the master of the house cometh, at even, or at midnight, or at the cock crowing, or in the morning, lest coming suddenly he find you sleeping. And what I say unto you, I say unto all, watch. Those who have Bibles, please place the forefinger of your left hand on any one of these verses. வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் உங்கள் இடது கரத்தின் விரலை எடுத்து இந்த வசனங்களில் ஏதாவது ஒரு வசனத்தின் மேல் வையுங்கள். These words are words of eternal life. இவைகள் நித்திய ஜீவனின் வார்த்தைகளாய் இருக்கிறது. They have to leap out of the Bible and enter into our hearts. இவைகள் வேதத்தை விட்டு வெளியே குதித்து வந்து நம்முடைய இருதயத்திற்குள் வந்து பிரவேசிக்க வேண்டும். We are not here to accumulate some mental knowledge. இங்கே நாம் மனரீதியான அறிவை சேர்த்துக் கொள்ளும்படியாய் நாம் வரவில்லை. We are all here to grow in eternal life. நித்திய ஜீவனில் நாம் வளர வேண்டும் என்பதற்காய் வந்திருக்கிறோம். Now that the Lord might speak to us through his word that these days, let us all lift up our right hands and praise God. இந்த நாட்களில் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேச வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. As most of you will already know, the theme of these Bible studies will be the last days. உங்களில் அநேகர் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இந்த வேத பாடத்தினுடைய தலைப்பானது கடைசி நாட்கள். Before we go into the topic, we would like to remind you that this Bible study is not just to accumulate some information on what is happening around us. இந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த வேத பாடமானது நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பற்றியான தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு மனரீதியான அறிவை தருகிறதான வேத பாடம் அல்லவென்று நான் சொல்ல விரும்புகிறேன். We are not here just to learn science or history. இங்கே நாம் சரித்திரத்தையோ இல்லாவிட்டால் விஞ்ஞானத்தையோ படிக்கும்படியாய் வரவில்லை. But through what is happening around us, we need an awakening. ஆனால் நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவையாய் இருக்கிறது. Now there are two groups of people in our midst. நம்முடைய மத்தியில் இரண்டு பகுதிகளான ஜனங்கள் இருக்கிறார்கள். Now what did we read in the scripture portion? இப்பொழுது வாசித்ததான வேத பகுதியில் நாம் எதை வாசித்தோம்? Jesus is speaking about himself in these verses. இந்த வசனங்களில் இயேசு தம்மை குறித்தே பேசுகிறார். He says, I'm going to go back, I'm going to leave this world and go back to a far country. அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை விட்டு தூர தேசத்திற்கு போக போகிறேன் என்று. But I'm going to come back, and I'm going to come back in a moment unannounced. ஆனா நான் மறுபடியுமாய் திரும்பி வரப்போகிறேன். நான் திரும்பி வரப்போகிறதான அந்த சந்தர்ப்பமானது அறிவிக்கப்படாததான ஒரு சந்தர்ப்பம். So I will come back anytime, any year, so be watchful. எனவே நான் எந்த நேரத்திலும் திரும்பி வரலாம், எந்த வருஷத்திலும் திரும்பி வரலாம். ஆகையால் நீங்கள் விழித்திருங்கள். But what is natural
something quite human is happening. That is, it's now 2000 years since Jesus said these words and he's still not come. ஆனால் இயற்கையான காரியம் என்னவென்றால் மனுஷர்களுக்குள்ளே எழும்புகிறதான யோசனை என்னவென்றால் 2000 இயேசு இந்த வசனங்களை சொல்லி 2000 வருஷங்கள் ஆகிவிட்டது, ஆனால் இயேசு இன்னும் வரவில்லை. So because that date seems to be postponed indefinitely, we human beings, some of us, have gone to sleep. நாம் கணிக்க முடியாத அளவுக்கு இந்த நாட்களானது தள்ளி போட்டுக்கொண்டே போகிறபடியினால் மனுஷர்களாகிய நம்மில் சிலர் இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து நாம் தூக்கம் அடைந்திருக்கிறோம். So the first group of people of the two groups I told you about is those who have gone to sleep because Jesus is delaying his coming. நான் ஏற்கனவே இரண்டு கூட்டத்தாராகிய ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அந்த முதல் கூட்டத்தாராகிய ஜனங்கள் இயேசு வருகிறார் என்கிறதான அந்த காரியத்தை குறித்து தூக்கத்திற்குள் போகி இருக்கிறார்கள். Knowing this, Jesus himself said before he left in these very scripture portions, I'm going to come back suddenly. I won't tell you when I'm coming back. It might be in the morning, it might be in the night, it might be at cock crowing, it can come at any time. So be watchful lest I come suddenly and I find you sleeping. இயேசுவானவர் இதை அறிந்தவராய் தாம் திரும்பி வரப்போகிறதான காலத்தை குறித்து இப்படி கூறியிருக்கிறார். நான் சாயங்காலத்திலோ நடுராவியனிலோ கோழி கூவும் நேரத்திலோ காலையிலோ மாலையிலோ எப்பொழுதும் திரும்பி வருவேன், ஆதலால் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். So that's why many of us, although we are Christians and we know the word of God, and we may have been many generation Christians, but we have forgotten that Jesus is coming very soon and we are living as though we have many years ahead of us. நம்மில் अनेகர் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கூட நம்மில் சிலர் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை அடிக்கடி கேட்கிறவர்களாய் இருந்தாலும் கூட அடிக்கடி தேவனுடைய சத்தியங்களை கேட்கிறவர்களாய் இருந்தாலும் கூட நாம் தலைமுறையாய் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கூட இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்கிறதான இந்த காரியத்தை குறித்து நாம் அஜாக்கிரதை உள்ளவர்களாய் அவர் வருகிறதற்கு இன்னும் அதிக நாட்கள் இருக்கிறது, அதிக வருஷங்கள் ஆகும் என்கிறதான யோசனையோடு எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So the motive of these Bible studies is to wake up such people. எனவே இந்த வேத பாடத்தினுடைய நோக்கமானது இப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்பிவிட வேண்டும் என்பதாகும். About 20 years ago I had a dream. 20 வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். In that dream, dark clouds were covering the skies. அந்த சொப்பனத்தில் வானத்தை அந்தகாரமாகிய மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தது. And the earth became black. பூமியானது கருப்படைந்தது. Suddenly out of these dark clouds warplanes were proceeding to invade the land. திடீரென்று இந்த கருப்பாய் இருக்கிறதான அந்த மேகங்களுக்கு நடுவே போர் விமானங்களானது பூமியை கைப்பற்றும்படியாய் வந்து கொண்டிருந்தது. And in my dream I was conscious of the fact that some enemies were going to plunder the land. அந்த சொப்பனத்தில் நான் இப்படி உணர்வுள்ளவனாய் இருந்தேன், யாரோ ஒருவர் சத்துரு வந்து இந்த பூமியை அவன் கைப்பற்ற போகிறான் என்கிறதான உணர்வு எனக்கு இருந்தது. And when I looked around, everyone around me was sleeping. நான் என்னை சுற்றி பார்க்கும்போது என்னை சுற்றிலும் இருக்கிறதான அத்தனை பேரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். So I was going about waking everyone up in the dream and saying, get up, it's war time, the enemies have come. எனவே நான் அந்த சொப்பனத்திலே எல்லாரிடத்திலும் ஓடி எல்லாரும் எழுந்திருங்கள் என்று கூறி யுத்தமானது வந்துவிட்டது, சத்துருவானவன் வந்துவிட்டான் என்று சொல்லி நான் எல்லாரையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். And when you try to wake someone when they are sleeping, their reaction, isn't it? That some of them will roll over to the other side, some will sit up and yawn, and it will take time for them to really wake up, and that's what was happening in the dream. பொதுவாக நாம் சில ஜனங்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப வேண்டும் என்றால் சில ஜனங்கள் தூக்கத்திலிருந்து எழும்பாமல் இந்த பக்கம் புரண்டு படுப்பார்கள், சிலர் உட்கார்ந்து கொண்டு கொட்டாவி விடுவார்கள். இப்படிப்பட்டதான பல வகையான காரியங்களை தூக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் செய்வார்கள். So in the dream I was continuing to wake them up. ஆனால் அந்த சொப்பனத்திலும் நான் தொடர்ந்து இந்த ஜனங்களை எழுப்பிக் கொண்டே இருந்தேன். And I myself woke up from the dream. நானும் கூட அந்த சொப்பனத்திலிருந்து என்னுடைய தூக்கத்திலிருந்து நான் எழும்பி விட்டேன். So when I woke up from the dream then 20 years ago, I realized maybe in the future God is going to give me a ministry of waking others up from their spiritual sleep. எனவே அந்த நேரத்தில் 20 வருஷத்திற்கு முன்பாக நான் கண்டதான அந்த சொப்பனத்தில் நான் தூக்கத்திலிருந்து எழுந்தபோது தேவன் இப்படிப்பட்டதான மற்றவர்களை தட்டி எழுப்பக்கூடியதான ஊழியத்தை எனக்கு தருவார் என்று நான் நினைத்தேன். So I prayed to God, even in this evening, even in these days, many of us Christians who have gone to sleep in our spiritual life might wake up. எனவே இந்த நேரத்திலும் கூட நம்மில் கிறிஸ்தவர்களாகிய அநேகர் நாம் தூக்கத்திற்குள் போய்விட்டோம், இந்த நேரத்தில் நாம் யாவரும் எழும்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். So through these words may God wake up our sleeping spirits. எனவே இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் நம்முடைய தூங்குகிறதான ஆவியை அனல் மூட்டி தட்டி எழுப்புவாராக. We'll come to this a little later on. இதற்கு நாம் சற்று நேரம் கழித்து வருவோம். Now there's another class of people who are reacting in a certain way, realizing that Jesus is delaying his coming.
இன்னொரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், இயேசுவானவர் சீக்கிரமாய் வருகிறார் என்கிறதான விஷயத்தோடு கூட அவர்கள் உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். No, they are reacting in a certain way because they have realized Jesus is delaying his coming. அவர்கள் இயேசுவானவர் தாமதமாக வருகிறாரே என்று நினைத்து அதன் நிமித்தமாக அந்த கோணத்தில் அவர்கள் கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு விதத்தில் கிரியை செய்கிறார்கள். ஒரு விதத்தில் கிரியை செய்கிறார்கள். Read 2 Peter chapter 3 and read verses 3 and 4. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிப்போம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் இங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். Knowing this first, that there shall come in the last days scoffers, walking after their own lusts, and saying, where is the promise of his coming? For since the fathers fell asleep, all things continue as they were from the beginning of the creation. Now, this verse speaks of another group of people who will appear in the last days. இந்த வசனமானது கடைசி நாட்களில் எழும்ப போகிறதான இன்னொரு கூட்டத்தாராகிய ஜனங்களை பற்றி பேசுகிறது. They are scoffers. இவர்கள் பரியாசக்காரர். They are not people of the world. இவர்கள் உலகத்தாராகிய ஜனங்கள் அல்ல. They are Christians who know the scriptures. இவர்கள் வேத சத்தியங்களை அறிந்ததான கிறிஸ்தவர்கள். Because they are asking questions like this. Where is the promise of his coming? That means they know that Jesus is going to come again, and they know that second coming is a promise in the scriptures. இவர்கள் கேள்வி கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர் வருவார் என்கிறதான வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்கிறார்கள். வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்கிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் இயேசு வருவார் என்கிறதான சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். அவர் இயேசு வருகிறார் என்கிற சத்தியமானது வாக்குத்தத்தமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறார்கள். அப்படி அறிந்திருந்தும் இப்படிப்பட்டதான கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். Speaking about creation, இவர்கள் சிருஷ்டிப்பை பற்றி பேசுகிறார்கள். Speaking about the forefathers, இவர்கள் முற்பிதாக்களை பற்றி பேசுகிறார்கள். These are people who have scriptural knowledge and yet are mocking. இந்த ஜனங்கள் வேத அறிவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், ஆனாலும் இன்னும் பரியாசக்காரராய் காணப்படுகிறார்கள். Why are they mocking? இவர்கள் ஏன் பரியாசம் பண்ணுகிறார்கள்? What are they mocking? இவர்கள் எதை குறித்து கிண்டல் பண்ணுகிறார்கள்? These Christians have been preaching for so many years. Jesus is coming soon. Jesus is coming soon, and it's not happening. இந்த கிறிஸ்தவர்கள் பல வருஷங்களாக இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் அவையோ இன்னும் நடைபெறவில்லை. Jesus himself said, I'm going to come quickly. St. Paul said Jesus is coming quickly. St. John said Jesus is going to come quickly, but still it's not happened. 2000 years have passed and it's not happened. இயேசு தாமே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்த பவுல் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்த யோவான் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லி இருக்கிறார். இவர்கள் சொல்லி பல ஆயிரம் வருஷங்கள் கடந்து சென்று விட்டன, ஆனால் இயேசுவோ வந்த பாடில்லை. And here's another Bible study which says Jesus is going to come quickly. These people will say Jesus is coming quickly, but it's not going to happen. இங்கே இன்னொரு வேத பாடமும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்கிறதான வேத பாடம், ஆனால் இயேசுவோ இன்னும் வந்த பாடில்லை. He'll come. We don't deny it. He'll come, but not now. Maybe after 50 years. அவர் வருவார், அதை நாங்கள் மறுதலிக்கிறதில்லை. ஆனால் இப்பொழுது வரமாட்டார், ஒரு 50 வருஷம் கழித்து வருவார். Why 50 years? ஏன் 50 வருஷங்கள்? By that time you can enjoy your life as you like, isn't it? அந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கலாம். So why are these people scoffing? இந்த ஜனங்கள் ஏன் பரியாசம் பண்ணுகிறார்கள்? Because they want to walk according to their own lusts. That's what the verse says. ஏனென்றால் இவர்கள் தங்கள் சுய இச்சைகளின்படி நடக்க விருப்பப்படுகிறவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. And the verse says something else about them. வேத வசனமானது அவர்களை பற்றி இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறது. That is what is very dangerous about these people. அதுதான் இந்த ஜனங்களை பற்றி இருக்கிறதான மிகவும் அபாயகரமான காரியம். The first group of people, they've gone to sleep, but this group of people, they've gone to play. முதல் கூட்டத்தாராகிய ஜனங்கள் தூங்க சென்று விட்டார்கள், இந்த கூட்டத்தாராகிய ஜனங்கள் விளையாட சென்றிருக்கிறார்கள். Read the next verse, verse 5. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது For this they willingly are ignorant of, that by the word of God the heavens were of old, and the earth standing out of the water and in the water. Here we read of a particular phrase. இங்கே ஒரு குறிப்பிட்டதான பதத்தை குறித்து நாம் படிக்கிறோம். It's called willing ignorance. மனதார அறியாமல் இருப்பது. Now
There's a difference between ignorance and willing ignorance. அறியாமல் இருக்கிறதற்கும் மனதார அறியாமல் இருக்கிறதும் இடையே இருக்கிறதான வித்தியாசம். Ignorance means I don't know. அறியாமை என்று சொல்லுவது எனக்கு தெரியாது என்று சொல்லுவது. So please tell me. எனவே தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். Willing ignorance means I don't want to know, don't tell me. மனதார அறியாமல் இருப்பது என்று சொல்லுவது எனக்கு அறிந்து கொள்வதற்கு விருப்பமில்லை, தயவு செய்து எனக்கு நீங்கள் இதை சொல்ல வேண்டாம். Now that's what's dangerous about the second class of people. They've started scoffing at the coming of the Lord and they say he's not going to come now, so you keep preaching brother and we are not going to listen to you, we don't want to know this. இதுதான் இரண்டாம் கூட்டத்தாராகிய ஜனங்களுக்கு இடையே இருக்கிறதான ஒரு அபாயகரமான காரியமா இருக்கிறது. இவர்கள் பரியாசக்காரராய் இருக்கிறதான ஜனங்களா இருக்கிறார்கள். அவர் வருகிறார் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு இது எங்களுக்கு ஏற்கனவே. You keep saying we are not going to listen to you. நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருங்கள், நாங்கள் இதற்கு செவி கொடுக்க போகிறதில்லை என்று அவர்கள் சொல்லுகிறவர்கள். Because we know that these sermons have been made for 2000 years and nothing's been happened. You are going to preach and nothing's going to happen. I want to continue playing. ஏனென்றால் இந்த பிரசங்கத்தை 2000 வருஷங்களாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 2000 வருஷங்களாக நீங்கள் இப்படி சொல்லி ஒரு காரியமும் நடக்கவில்லை. எனவே நான் என்னுடைய இஷ்டத்திற்கு விளையாட போகிறேன். So these people like to live as they like. They want to walk according to their lusts. And that's why they don't want to listen to this fact that Jesus is coming soon. எனவே இந்த ஜனங்கள் தங்கள் இஷ்டத்திற்கு வாழ வேண்டும் என்று விரும்புகிறதான ஜனங்கள், தங்கள் சொந்த சுய இச்சைகளின்படியே வாழ வேண்டும் என்று விரும்புகிறதான ஜனங்கள். எனவே இயேசு வருகிறார் என்கிறதான இந்த காரியத்தை அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட அதற்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறதான ஜனங்களாய் இருக்கிறார்கள். You can wake up a person who is sleeping, but can you wake up this person who doesn't want to know, who doesn't want to be woken up, who wants to play? தூங்கிக் கொண்டிருக்கிறதான ஜனங்களை நாம் எழுப்பலாம். ஆனால் இப்படி அறிய வேண்டும் என்று விருப்பம் இல்லாமல் இருக்கிறதான இந்த ஜனங்கள், விளையாடவே விருப்பமா இருக்கிறதான இந்த ஜனங்களை எப்படி தட்டி எழுப்புவது? But God wants to wake up even those people. ஆனால் தேவனோ இந்த ஜனங்களும் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to deal with even those people who are scoffing at the moment about the coming of the Lord. கர்த்தருடைய வருகையை பற்றி பரியாசம் பண்ணுகிறதான இந்த ஜனங்களையும் கூட தேவன் இந்த நிமிஷத்தில் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். Some people think by saying things about the coming of the Lord we can scare the public and Christianize them, kind of bring them to Christianity. சில ஜனங்கள் எப்படி நினைக்கிறார்கள், இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்வதன் மூலமாக பொது ஜனங்களை பயமுறுத்தி அதன் மூலமாக அவர்களையும் கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்காக இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று. But we are going to present some facts to you both from history and from the word of God. You make judgments and say if what we are saying is true, that Jesus is really coming very soon. எனவே நாங்கள் உங்களுக்கு முன்பாக சில உண்மைகளை வைக்க போகிறோம். அவைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் சரித்திரத்திலிருந்தும் நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். அவைகளை நீங்கள் கேட்டுவிட்டு நீங்களே கர்த்தர் வருகிறார் என்பது உண்மையா இல்லையா என்று நியாயம் தீர்த்துக் கொள்ளுங்கள். And we'll present some facts to you. At the end of these 5 days of Bible study, you can come to a conclusion as to when Jesus is going to come. Is it going to be after 50 years or is there no time? உங்களுக்கு முன்பாக நாங்கள் சில உண்மைகளை வைக்க விரும்புகிறோம். அதை நீங்கள் கேட்டுவிட்ட பிறகு, இந்த 5 நாட்களும் நீங்கள் கேட்டுவிட்ட பிறகு, இயேசுவானவர் சீக்கிரம் வரப்போகிறாரா இல்லாவிட்டால் இன்னும் அவர் வருவதற்கு 50 வருஷங்கள் ஆகுமா என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். Now, the first thing we want to tell you is Christians are not the only ones who say that these are the last days. நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதான முதலாவது காரியம், இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்று கிறிஸ்தவர்கள் மாத்திரம் சொல்லுகிறதில்லை. Normally, when you see so much of progress and advance and technology and science developing in the world, we tend to think, the normal man will tend to think that things are getting better and better. பொதுவாக இந்த உலகத்தில் ஏற்படுகிறதான அதிவேக முன்னேற்றங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, தொழில்நுட்ப ரீதியிலான இருக்கிறதான அந்த முன்னேற்றங்களை பார்க்கும்போது, விஞ்ஞான ரீதியில் இருக்கிறதான இந்த முன்னேற்றங்களை ஒரு மனுஷன் பார்ப்பான் என்றால் இந்த உலகமானது அதிக சாதகமான விதத்தில் போய்கொண்டிருக்கிறது என்றுதான் அவன் தீர்மானிப்பான். So when you look at the developments around, you won't say the world's getting more dangerous. You will only say it's getting safer. எனவே நம்மை சுற்றிலும் ஏற்படுகிறதான இந்த முன்னேற்றங்களை நாம் பார்க்கும்போது இந்த உலகமானது அபாயத்திற்குள் போகவில்லை, அது இன்னும் பாதுகாப்பாக பத்திரத்திற்குள் தான் போகிறது என்று நினைப்போம். That's why I want to present to you one fact from scientists who are non-Christians. எனவேதான் கிறிஸ்தவர்கள் அல்லாததான விஞ்ஞானிகளா இருக்கிறவர்கள் சொன்னதான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். In other words, I'm presenting some facts which are not from the Bible but from the secular world. வேறு வார்த்தைகளில் கூறுவோம் என்றால், நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறதான இந்த சில காரியங்கள் வேறத்திலிருந்து நான் சொல்ல போகிறதில்லை, மத சார்பற்றதான உலகத்தார் சொன்னதான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். In the year 1947, in the University of Chicago, a clock was set up.
1947 ஆண்டு சிகாகோ பல்கலைக்கழகத்தில் ஒரு கடிகாரம் வைக்கப்பட்டது. This clock was made by scientists. இந்த கடிகாரமானது விஞ்ஞானிகளினால் உருவாக்கப்பட்டதான கடிகாரம். This clock doesn't work like a normal clock which hangs in our houses. இந்த கடிகாரமானது நம்முடைய வீடுகளில் இருக்கிறதான அந்த கடிகாரத்தை போல வேலை செய்கிறதில்லை. It doesn't function with a battery. இது ஒரு பேட்டரியினால் ஓடுகிறதில்லை. It is manually shifted. இது கைகளினால் அந்த முட்கள் திருப்பப்படுகிறது. It is not a clock which shows the time in this world or in some part of the world. இந்த கடிகாரமானது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறதான நேரத்தை காட்டுகிறதான ஒரு கடிகாரம் அல்ல. This clock is called the doomsday clock. இந்த கடிகாரமானது அழிவு நாட்களை குறிக்கிறதான கடிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. The word doom in English means destruction. ஆங்கிலத்தில் இருக்கிறதான டூம் என்கிறதான இந்த பதத்தினுடைய அர்த்தம் அழிவு. So doomsday means the day the world will end, the world will be destroyed. எனவே அழிவு நாள் என்று சொல்லும்போது உலகம் அழிய போகிறதான அந்த கடைசி நாளை காண்பிக்கிறது. So the doomsday clock is a clock which points to how close this world is to its end. எனவே இந்த அழிவு நாளை குறிக்கிறதான இந்த கடிகாரமானது இந்த உலகமானது அழிவுக்கு எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. Once again I tell you, it's set up by scientists. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கடிகாரமானது விஞ்ஞானிகளினால் உருவாக்கப்பட்டது. So based on wars that take place in the world, இந்த உலகத்தில் ஏற்படுகிறதான யுத்தங்களின் அடிப்படையில், based on natural calamities that take place in the world, இந்த உலகத்தில் ஏற்படுகிறதான இயற்கை சீரழிவுகளின் அடிப்படையில், based on biological and chemical and atomic weapons being manufactured in the world, இந்த உலகத்தில் ரசாயன ரீதியாக ஏற்படுகிறதான யுத்த ஆயுதங்களின் மூலமாகவும் அணு ஆயுதங்களின் மூலமாகவும் இந்த உலகத்தில் ஏற்படுகிறதான முன்னேற்றங்களை வைத்து அதன் அடிப்படையில், based on diseases that are spreading across the world, இந்த உலகம் முழுவதும் பரவுகிறதான வியாதிகளின் அடிப்படையில், based on the danger of warfare, world wars breaking out in this world, இந்த உலகத்தில் ஏற்படுகிறதான உலக மகா யுத்தங்களை வைத்து அதன் அடிப்படையில், the scientists have made some calculations whereby they shift the clock towards destruction or away from destruction. இந்த காரியங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு விஞ்ஞானிகள் இந்த கடிகாரத்தின் முள்ளை அழிவுக்கு நேராகவோ இல்லாவிட்டால் அழிவுக்கு இந்த பக்கமாகவோ திருப்புவார்கள். In this clock, 12 o'clock means doomsday. That means that's the time the world will end. இந்த கடிகாரத்தில் 12 என்கிறதான இந்த எண்ணானது இந்த உலகத்தினுடைய கடைசி நாளாகிய அழிவை காண்பிக்கிறது. So if the clock is 12 o'clock, it means that's the end of the world. எனவே கடிகாரத்தில் 12 என்கிறதான அந்த எண்ணிற்கு நேராக முள் இருக்கும் என்றால் இந்த உலகமானது அழிந்து விட்டது என்பது அர்த்தம். So if the clock is 10:30, that means the world is a little safe. இந்த கடிகாரத்தில் இருக்கிறதான முள்ளானது 10:30 மணியை காண்பிக்கும் என்றால் உலகம் சற்று பாதுகாப்பா இருக்கிறது என்பது அர்த்தம். If the clock is shifted to 11 o'clock, it means it's getting dangerous. இந்த கடிகாரத்தினுடைய முள்ளானது 11 என்கிறதான எண்ணிற்கு திருப்பப்படும் என்றால் சற்று அபாயத்தில் உள்ளது என்பது அர்த்தம். If the clock is 11:30, it's very dangerous. இந்த கடிகாரமானது 11:30 மணியை காண்பிக்கும் என்றால் மிகவும் அபாயகரமான நிலவரத்தில் இருக்கிறது என்பது அர்த்தம். In January last year, 2008, கடந்த வருடம் 2008 ஆண்டு ஜனவரி மாதத்தில் the scientists put the clock at 11:58. விஞ்ஞானிகள் இந்த கடிகாரத்தின் முள்ளை 11:58 என்கிறதான இந்த எண்ணிற்கு அவர்கள் திருப்பினார்கள். Just 2 minutes to 12. 12 மணி ஆவதற்கு 2 நிமிடங்கள் மாத்திரம். So who's saying these are the last days? Not just the word of God. The scientists themselves are saying we are living in a world that can explode anytime. இந்த நாட்களானது கடைசி நாட்கள் என்று யார் சொல்லுகிறார்கள் என்றால் வேத வசனத்திலிருந்து ஒருவரும் சொல்லுகிறதில்லை. வேதவசனம் மாத்திரமல்ல, not only the word of God, the word is saying it. வேத வசனம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகமானது எந்த நேரத்திலும் வெடிக்கலாம், எந்த நேரத்திலும் அவைகள் அழிந்து போகலாம் என்று. So dear brother, dear sister, it's going to happen very soon. எனவே அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த காரியங்களானது வெகு சீக்கிரத்தில் நடைபெற போகிறது. So don't think everything is going to be jolly and well with everyone.
எனவே எல்லா காரியங்களும் நன்மையும் சௌக்கியமுமாய் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். It's going to get more and more dangerous as days go by. எனவே நாட்கள் செல்ல செல்ல உலகமானது மிகவும் ஆபத்தான காரியத்தில் போய் முடிய போகிறது. So we have to really wake up in these days. எனவே உண்மையிலேயே நாம் இந்த நாட்களில் எழும்ப வேண்டும். You can't live like before. இதற்கு முன்பாக நாம் ஜீவித்ததை போல இனிமேல் ஜீவிக்க முடியாது. Supposing you have 500 years to live. உதாரணமாக உங்களுக்கு முன்பாக வாழ்வதற்கு 500 வருஷங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். The way you live will be different. நீங்கள் வாழ்கிற விதமானது மாறிவிடும். Supposing you have only 10 days to live. உதாரணமாக நீங்கள் வாழ்வதற்கு 10 நாட்கள் மாத்திரம்தான் இருக்கிறது என்றால் the way you live will be different. நீங்கள் வாழ்கிற முறையே மாறிவிடும். So when you realize that there's no more time, the world is getting dangerous, Jesus is going to come soon, and it's true, you can't live like before. You just have to change your lifestyle. இதற்கு பிறகு நமக்கு நாட்களே இல்லை, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார், இந்த உலகமானது வெகு சீக்கிரத்தில் அழிய போகிறது என்று என்கிறதான உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் நாம் இப்பொழுது வாழ்கிறதை போல நாம் வாழ மாட்டோம். That's why we can't afford to live like before. The motive of these Bible studies is to create an awareness in our mind, a consciousness, and a constant ringing of our bell in our hearts and minds. Jesus is coming soon. Jesus is coming soon. எனவே இந்த வேத பாடத்தின் நோக்கமானது நாம் இதுக்கு முன்பாக வாழ்ந்ததை போல இனிமேல் வாழக்கூடாது, இதற்கு முன்பாக இருந்த விதத்தை போல நாம் இருக்கக்கூடாது. நமக்குள்ளாக ஒரு உணர்வு இருக்க வேண்டும், நமக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வு காணப்பட வேண்டும். இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்கிறதான மணி சத்தமானது நம்முடைய இருதயத்தில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Till today we may have made decisions, should I not? இன்று வரைக்கும் நான் இப்படி வாழலாமா வேண்டாமா என்கிறதான தீர்மானத்திற்கு இடையே நாம் இருந்து கொண்டிருந்தோம். Not realizing about the imminence of the coming of the Lord. தேவனுடைய வருகை பற்றி இருக்கிறதான அந்த உணர்வு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். Should I go? Should I not go? நான் போகலாமா இல்லாவிட்டால் வேண்டாமா? Should I study? Should I not study? நான் படிக்கலாமா இல்லாவிட்டால் படிக்க கூடாதா? These decisions were based on many other factors like the money that you have in the bank, or the future prospects of your decisions, or the influence of your friends, and so on. இந்த தீர்மானங்களானது உங்களுடைய வங்கியில் பணம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் யோசிக்கிறீர்கள். இல்லாவிட்டால் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறதன் மூலமாக இப்படி நினைக்கிறீர்கள். இல்லாவிட்டால் உங்கள் நண்பர்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நினைக்கிறபடினால் இப்படி யோசிப்பீர்கள். Hereafter, every decision that we make should be based on this fact: Jesus is coming soon. Should I not? ஆனால் இதற்கு பிறகு நாம் செய்ய போகிறதான ஒவ்வொரு தீர்மானமும் இதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். இயேசு சீக்கிரமாய் வருகிறாரே, அதனால் நான் இதை செய்யலாமா வேண்டாமா என்கிறதான அந்த காரியத்தை வைத்து அடிப்படையாக நாம் தீர்மானிக்க வேண்டும். So every decision that we make hereafter, we have to weigh before the imminence or the closeness of the coming of the Lord. எனவே இதற்கு பிறகு நாம் எடுக்க போகிறதான ஒவ்வொரு தீர்மானமும் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்கிறதான அந்த காரியத்திற்கு முன்பாக நாம் எடை போட்டு பார்த்துவிட்டு நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Second after second is ticking by. நமக்கு முன்பாக ஒவ்வொரு நொடியும் போய்க்கொண்டிருக்கிறது. So as second after second ticks by, in suddenly 1 second, any time Jesus will come. நொடிக்கு பின் நொடியாக ஒவ்வொரு நொடியாக போய்க்கொண்டிருக்கும் போது எந்த நொடியிலும் இயேசுவானவர் சீக்கிரமாய் வரலாம். And he's not going to warn 1 second before he comes. He will come suddenly, and that will be a second coming, and it will be for 1 second, and it will be no other time. அவர் வருவதற்கு முன்பாக ஒரு நொடிக்கு முன்பாக அவர் மறுபடியும் எச்சரிக்க மாட்டார். அவர் திடீர் என்று வருவார். அவர் அறிவிக்காமல் இரண்டாம் முறை திடீர் என்று வருவார். அதற்கு பிறகு நேரமே கிடையாது. It's the second coming that will be only for 1 second, and there will be no second coming. அந்த இரண்டாம் வருகையானது ஒரு நொடி பொழுதுக்கு தான் இருக்கும். அதற்கு பிறகு இரண்டாம் முறை இந்த இரண்டாம் வருகை இருக்காது. So in that one split second, if we have to get raptured, how ready we must be. அந்த ஒரு நொடி பொழுதில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் எந்த அளவுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியதா இருக்கிறது. There is no practice, there is no trial, there is no rehearsal. It's once, and if you're left behind, you're left behind. இதற்கென்று எந்த பயிற்சியும் இல்லை, இதற்கென்று எந்த ஒத்திகை பார்ப்பதும் இல்லை. நாம் ஒருமுறை கைவிடப்பட்டு விட்டால் நிச்சயமாக கைவிடப்பட்டதுதான். But in this period that God has given us to get ready, let us all get ready. எனவே தேவன் நாம் ஆயத்தமாவதற்காக தந்திருக்கிறதான இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு நாம் யாவரும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். As the Lord speaks these words, may the Spirit of the Lord move in our hearts to wake us up out of our sleep. தேவனானவர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசும்போது தானே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தூக்கத்தை விட்டு நம்மை தட்டி எழுப்பி விடுவாராக. Now let's turn to Daniel chapter 12 and read verse 4. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி
அறிவிப்போம் என்றான். But thou, O Daniel, shut up the words and seal the book, even to the time of the end. Many shall run to and fro, and knowledge shall be increased. Here we read of a phrase called the time of the end. இங்கே நாம் ஒரு பதத்தை குறித்து படிக்கிறோம், முடிவு காலம் என்கிறதான வார்த்தை. So in this time of the end, on the last days, two things will happen. இந்த முடிவு காலத்தில் இல்லாவிட்டால் கடைசி நாட்களில் இரண்டு காரியங்கள் சம்பவிக்கிறது. Now we are going to see how this is so particular or specific about these days. இந்த கடைசி நாட்களை குறித்து எப்படி இது குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். I want to point out to you how these verses are being fulfilled today more than ever before. இதற்கு முன்பாக இந்த வசனங்கள் நிறைவேறினதை காட்டிலும் இந்த நாட்களில் இந்த வசனமானது எப்படி நிறைவேறுகிறது என்பதை நான் உங்களுக்கு தனியாக சொல்ல விரும்புகிறேன். The first point here is many shall run to and fro. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான முதலாவது காரியம், அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். This shows the development in transport. இந்த காரியமானது போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கிறதான முன்னேற்றத்தை குறிக்கிறது. Now how far has the world progressed in traveling? பிரயாணம் பண்ணுவதில் இந்த உலகமானது எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது? I'll just present a fact to you to see how it's different today from the previous years. கடந்த வருஷங்களை காட்டிலும் இந்த வருஷங்களில் எப்படி வித்தியாசமா இருக்கிறது என்பதை குறித்து நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். George Washington was the first president of independent America. சுதந்திர அமெரிக்கா தேசத்தில் ஜார்ஜ் வாஷிங்டன் முதலாவது ஜனாதிபதியாய் இருந்தார். In the year 1789, 1789ஆம் ஆண்டு he traveled to New York, 200 miles to New York. அவர் இருந்த இடத்திலிருந்து நியூயார்க் என்கிறதான இடத்திற்கு 200 மைல் தூரத்திற்கு அவர் பிரயாணம் பண்ணினார். It took him 8 days to travel that 200 miles. அந்த 200 மைலை கடப்பதற்கு அவருக்கு 8 நாட்கள் ஆனது. This was 230 years ago. இது 230 வருஷங்களுக்கு முன்பாக நடைபெற்ற காரியம். Now what has to be noted was 230 years ago, it took 8 days to travel 200 miles. இங்கே கவனிக்கப்பட வேண்டியதான காரியம் என்னவென்றால் 230 வருஷங்களுக்கு முன்பாக 200 மைலை கடப்பதற்கு 8 நாட்கள் ஆனது. But Julius Caesar, who lived in the time just before Jesus came into this world, he would have traveled the same 200 miles in the same time, 8 days. இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக காணப்பட்டதான ஒரு பேரரசனாகிய ஜூலியஸ் சீசர் என்கிறவன் இதே தூரத்தை கடப்பதற்கு அவனுக்கும் அதே நாட்கள் தான் ஆகியிருந்திருக்கும். What does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Over a span of say 1800 years from Julius Caesar to George Washington, there has been no development at all in transport. ஜூலியஸ் சீசரின் காலத்தில் இருந்து இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் காலமாகிய இந்த 1000 வருஷம் அளவும் போக்குவரத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. But now in a period of just 200 years, ஆனால் 200 வருஷங்கள் ஆகிவிட்டதான இந்த நாட்களில், in these days, இந்த நாட்களில் what did not happen for 1800 years now has happened in these few years. 1800 வருஷங்கள் நடைபெறாததான காரியங்கள் இந்த நாட்களில் நடைபெற்று விட்டது. Today you have spacecraft that can go not 200 miles but around the world in 18 minutes. இன்று விண்வெளி ஓடங்கள் என்கிறதான விண்வெளி ஓடங்கள் இருக்கிறது. இவைகள் 200 மைலை கடக்க 8 நாட்கள் அல்ல, இவைகள் முழு பூமியையுமே 18 நொடிகளில் சுற்றி வந்து விடுகிறது. 18 நிமிஷங்களில் சுற்றி வந்து விடுகிறது. Just imagine the difference. 200 miles in 8 days and the whole world you can go around in 18 minutes. 200 மைல் செல்வதற்கு 8 நாட்கள் ஆனது. ஆனால் இப்பொழுது முழு பூமியும் சுற்றி வருவதற்கு 18 நிமிடங்கள் தான் ஆகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Today people are traveling and traveling. Tourism has become a multi-billion-dollar business. இந்த ஜனங்களானவர்கள் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள், சுற்றுலா சென்று கொண்டே இருக்கிறார்கள். சுற்றுலாவின் மூலமாக பல பில்லியன் கணக்கான டாலர்கள் வருவாயாய் வருகிறது. Airports and aerodromes have become very busy places these days. இந்த நாட்களில் விமான நிலையங்களானது அதிக அளவில் உள்ளதாய் மாறிவிட்டது. Isn't the word of God being fulfilled? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறவில்லையா? Is this not a clear indication that Jesus is coming soon? இயேசுவானவர் சீக்கிரமாய் வருகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாய் இருக்கிறது இல்லையா? Is it not evidence that these are the last days? இவைகள் கடைசி நாட்கள் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாய் இருக்கிறது. Here is one more piece of evidence. இங்கே இன்னொரு அத்தாட்சியும் இருக்கிறது.
The Bible, in the same verse we read, many shall run to and fro and knowledge shall increase. அதே வசனத்தில் அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வர்கள் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அறிவும் பெருகி போகும். Now, how has knowledge increased more than in the previous years? கடந்த வருஷங்களை காட்டிலும் இந்த நாட்களில் எப்படி அறிவு பெருகி இருக்கிறது? Now listen to this shocking fact. இந்த அதிர்ச்சியூட்டும் உண்மையை கவனியுங்கள். Of all the scientists who ever lived in the history of man, மனுஷனுடைய சரித்திரத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்ததான எல்லா விஞ்ஞானிகளிலும் 80% of all the scientists who ever lived are alive today. இதுவரைக்கும் வாழ்ந்ததான விஞ்ஞானிகளில் 80% பேர் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? The remaining 20% only existed in the previous years of history. Most of them are alive. That means there are so many scientists alive today. மீதம் இருக்கிறதான 20% விஞ்ஞானிகள் தான் இதற்கு முன்பு இருந்ததான வருஷங்களில் காணப்பட்டார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்றைய நாட்களில் விஞ்ஞானிகள் அதிகமாய் காணப்படுகிறார்கள். Why? ஏன்? So much of research is going on. So much of knowledge is increasing. ஏனென்றால் பல வகையான ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரிய அறிவுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. Listen to this. Every minute 2000 pages of new science is being printed. இதை கவனியுங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் புதிய விஞ்ஞானமாக 200 பக்க புத்தகங்கள் ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் வந்து கொண்டிருக்கிறது. 2000 பக்கமுள்ள புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. Every minute 2000 pages of new science, not just any material, researched material, new material is being printed every minute. ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி அல்ல, புதிய விஞ்ஞானமாகிய அந்த காரியமானது ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் 2000 பக்கமுள்ள புத்தகமாக வந்து கொண்டிருக்கிறது. I can put it in another way. வேறு வார்த்தைகளில் நான் கூறுகிறேன். If one person has to read all the new books printed in one day, it will take 5 years for the one man to finish reading those books. ஒரு நாளில் அச்சடிக்கப்படுகிறதான எல்லா புத்தகங்களையும் ஒரு மனுஷன் வாசித்து முடிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு 5 வருஷங்கள் ஆகும். I'll say it again. மறுபடியும் சொல்லுகிறேன். Take all the books printed today. இந்த அச்சடிக்கப்படுகிறதான எல்லா புத்தகங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். I mean only the new books. புதிய புத்தகங்கள் மாத்திரம்தான். Not all the old books, not the reprinting and other new editions. Take only the new books that are printed today. மற்ற பழைய புத்தகங்கள் அல்ல, மறுபடியும் அச்சடிக்கப்படுகிறதான அந்த புத்தகங்கள் அல்ல, இன்று புதியதாய் வெளிவருகிறதான புதிய புத்தகங்கள். Take all the books printed newly only today all over the world, give it to one man, it will take him 5 years to finish reading. இன்றுதான் புதியதாக அச்சடிக்கப்பட்டதான புதிய புத்தகங்கள் முழு உலகத்திலும் அச்சடிக்கப்பட்டதான அந்த எல்லா புத்தகங்களையும் எடுத்து ஒரு மனுஷனுக்கு வாசிக்க கொடுப்போம் என்றால் அவன் அதை வாசித்து முடிப்பதற்கு 5 வருஷங்கள் ஆகும். Now tell me, is knowledge increasing or not? இப்பொழுது சொல்லுங்கள், அறிவு பெருகுகிறதா இல்லையா என்று. Today knowledge is available on the internet. இன்று அறிவானது இன்டர்நெட்டில் காணப்படுகிறது. For example, I told you about the doomsday clock. உதாரணமாக அழிவுக்குரியதான கடிகாரத்தை குறித்து நான் உங்களுக்கு கூறினேன். If you want to know about if this is true or not, you just have to go to Google and type doomsday clock and you can find out the information from there. இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூகுள் என்கிறதான அந்த வெப்சைட்டிற்கு போய் நீங்கள் இந்த டூம்ஸ்டே கிளாக் என்கிறதான இந்த வார்த்தைகளை போடுவீர்கள் என்றால் அவைகளை பற்றியதான தகவல்கள் உங்களுக்கு வரும். Every knowledge is verifiable and you can get everything so easily accessed. You can sit in your room and learn so much. ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் இருக்கிறதான அறிவு மிகவும் அதிகமாய் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இவைகளை பற்றியதான காரியங்களாகிய தகவல்களை அதிகமாய் பெற்றுக்கொள்ளலாம். The Bible says it's knowledge increasing, but today the term that we use is knowledge explosion. வேதமானது அறிவு பெருகுகிறது என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைய நாட்களில் இதற்கு நாம் உபயோகிக்கிறதான பதம் என்னவென்றால் அறிவு வெடிக்கிறது என்கிறதா இருக்கிறது. So it's such a vast increase in knowledge that they are calling it an explosion. அந்த அளவுக்கு அறிவு பெருகுகிறபடினால் அறிவு வெடிக்கிறது என்று கூறுகிறார்கள். That is why we have to really understand that these are the last times. எனவே தான் நாம் உண்மையிலேயே இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Dear brother, look at what those scoffers are saying. அருமையான சகோதரனே, இந்த பரியாசக்காரர் என்ன சொல்லுகிறார்கள் என்று கவனியுங்கள். From the beginning of creation, things have been always happening clockwork as it has been happening all the time. சிருஷ்டிப்பின் நாட்களில் இருந்தது முதல் காரியங்களானது அதை போலவே இயல்பாகவே இருக்கிறது. But the truth is, it is not happening that way. It is changing
so subtly and so surely that these scoffers are blind. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த காரியங்கள் அப்படியே காணப்படவில்லை. இந்த காரியங்களானது தந்திரமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த காரியங்களானது மிக மறைமுகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளை அந்த பரியாசக்காரர் அறியாமல் இருக்கிறார்கள். They are blind. அவர்கள் குருடராய் இருக்கிறார்கள். If there's anyone here who is scoffing at the fact that Jesus is coming soon, I request you, I beg you, it's dangerous to be like that. இயேசுவானவர் சீக்கிரமாய் வருகிறார் என்கிறதான அந்த காரியத்தை குறித்து நீங்கள் யாராவது பரியாசம் பண்ணுகிறவர்களாய் இருந்தால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அது மிகவும் ஒரு ஆபத்தான காரியமாய் இருக்கிறது. Come for all the 5 days, you will see more and more how Jesus is coming very soon. So many things are pointing out to this fact. வரப்போகிறதான 5 நாட்களும் நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். அப்பொழுது இந்த இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்கிறதான காரியங்களை பற்றிதான अनेक உண்மைகளை நீங்கள் கேட்கலாம். When Jesus comes, இயேசுவானவர் வரும்போது he's not going to make an announcement in heaven. அவர் பரலோகத்தில் ஒரு அறிவிப்பை செய்ய போகிறதில்லை. He's not going to stay up there 5 minutes and says, all who come up quickly, I'm going. அவர் வானத்தில் வந்து 5 நிமிடம் இருந்துவிட்டு எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் நான் போக போகிறேன் என்று சொல்ல போகிறதில்லை. All those who are coming, come quickly, I'm going. வருகிறவர்கள் எல்லாரும் வாருங்கள் நான் போக போகிறேன், சீக்கிரமாய் வாருங்கள் நான் போக போகிறேன் என்று சொல்ல போகிறதில்லை. It's going to be just 1 second. He's come and he's gone, finished. அவர் வருகிறதான நேரம் ஒரு நொடி பொழுதுதான். அவர் வந்துவிட்டு போய்விடுவார். The Bible calls it in the twinkling of an eye he will come and go. வேதம் சொல்லுகிறது கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் வந்துவிட்டு போய்விடுவார். These are the days when that's going to happen. அந்த காரியங்கள் நடைபெறுகிறதான நாட்கள் இந்த நாட்களாய் இருக்கிறது. So imagine how ready we have to be. எனவே அப்படியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். There's no time to be ready after he comes. அவர் வந்துவிட்ட பிறகு நாம் ஆயத்தமாவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லை. And if we are left behind, நாம் கைவிடப்பட்டு விட்டால், this world, the Bible prophesies that this world is going to enter into a 7-year period of terrible darkness. வேதமானது தீர்க்க தரிசனமாக இப்படி உரைக்கிறது, இயேசு வந்துவிட்டு போய்விட்ட பிறகு இந்த உலகமானது 7 வருஷங்கள் கொடிய காலத்திற்குள்ளாக போக போகிறது என்று. The Bible prophesies that this world is going to be ruled by one man. வேதம் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறது, இந்த உலகமானது ஒரு மனுஷனால் ஆட்சி செய்யப்பட போகிறது. Initially the whole world will welcome this as something that's never happened before. At last we are all united, the whole world is united as one government, as one religion. ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த காரியத்தை வரவேற்பார்கள். கடைசியாக நமக்கு சமாதானம் வந்துவிட்டது, நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம், நாம் யாவரும் ஒரே மதத்திற்குள் வந்துவிட்டோம், நாம் யாவரும் ஒரே அரசாங்கத்திற்குள் கீழ் வந்துவிட்டோம். But that's only that will be short lived. ஆனால் அது கொஞ்ச காலத்திற்கு தான் இருக்கும். Very soon it will turn into a big era or period of great darkness. அதிசீக்கிரத்தில் அந்த நாட்களானது ஒரு மிகப்பெரிய அந்தகாரத்தின் சகாப்தமாய் மாறிவிடும். If you read Ezekiel chapter 13, எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், and read verse 10. 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். Because they have seduced my people, saying peace, and there was no peace, and one built up a wall, and lo, others daubed it with untempered mortar. What's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? There's no peace. சமாதானம் இல்லை. But here's someone who's proclaiming peace when there is no peace. சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது யாரோ ஒருவர் இங்கே சமாதானத்தை பறைசாற்றுகிறார். And that is compared to a certain situation. There's a crack on a wall, and instead of breaking the wall and patching it together, they just, kind of covering the crack with some mortar, with some cement, so that the crack is not seen while the crack actually exists inside. இந்த காரியத்தை இன்னொரு ஊமையோடு கூட ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. ஒரு சுவர் இருக்கிறது, அது இடிந்து காணப்படுகிறது. அந்த சுவரை இடித்து விட்டு இன்னொரு, it's not broken, it's cracked. Viral. அந்த சுவரில் வீரல் இருக்கிறது. Now instead of breaking it and repairing it and setting it right, it's now smeared over the crack with untempered mortar.
அந்த சுவரை உடைத்துவிட்டு மறுபடியும் இன்னொரு சுவரை எழுப்புவதற்கு பதிலாக அந்த வீரலின் மேலேயே ஒரு சாரமில்லாத சாந்தை பூசி வைக்கிறார்கள். அந்த வீரல் வெளியே தெரியவில்லை, ஆனால் உள்ளேயோ அந்த வீரல் காணப்படுகிறது. So that kind of a situation is going to come very soon. எனவே இப்படிப்பட்ட வகையான ஒரு சூழ்நிலையானது அதிசீக்கிரத்தில் வரப்போகிறது. The Bible says that when the Antichrist comes, he will come on a white horse. வேதம் சொல்லுகிறது அந்தி கிறிஸ்துவானவன் வரும்போது அவன் ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருவான் என்று. So when he comes to power, he will be welcomed by everyone because he will come with a treaty of peace for the whole world. எனவே அவன் அதிகாரத்திற்கு வரும்போது எல்லா ஜனங்களும் அவனை வரவேற்று அழைப்பார்கள். ஏனென்றால் அவன் இந்த உலகத்திற்குள் பிரவேசிக்கும் போது ஒரு சமாதான ஒப்பந்தத்தோடு கூட பிரவேசிக்கிறான். Read Revelation chapter 6 verse 2. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். And I saw and behold a white horse, and he that sat on him had a bow, and a crown was given unto him, and he went forth conquering and to conquer. Here's a man on a white horse. இங்கே ஒரு மனுஷன் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். So his emergence is peaceful. When he comes in the beginning, it's peace. எனவே இவனுடைய வருகையானது சமாதானமாய் காணப்படுகிறது. இவன் ஆரம்பத்தில் சமாதானமாய் வருவான். He will put an end to what was supposed to have been a world war. இந்த உலகத்தில் ஏற்பட போகிறதான உலகமகா யுத்தத்திற்கு இவன் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான். So when he comes with a peace plan, he'll be a man of peace who's stopping war. So everybody will welcome him as the world leader. எனவே இவன் வரும்போது ஒரு சமாதான திட்டத்தோடு கூட வருவான். அந்த சமாதான திட்டத்தின் மூலமாக உலகமகா யுத்தமானது நின்று போய்விடும். அப்பொழுது அந்த உலக தலைவர்கள் யாவரும் இவனை வரவேற்று அழைப்பார்கள். The same verses, he had a bow. அதே வசனம் சொல்லுகிறது அவன் ஒரு வில்லை வைத்திருந்தான். There's no word about an arrow here. இங்கே ஒரு அம்பம் காணப்படவில்லை. This shows that it's a non-violent approach that he will make. இவன் வரப்போகிறதான இந்த வருகையானது ஒரு தீவிரவாதம் இல்லாததான ஒரு வருகையாய் அணுகுமுறையாய் அது இருக்கும். A peaceful beginning. ஒரு சமாதானமாய் ஆரம்பிக்கிறதான ஆரம்பம். But the truth is, it is patching that broken wall, cracked wall with untempered mortar. ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த வீரல் ஏற்பட்டிருக்கிறதான சுவரை சாரமில்லாததான சாந்தினால் பூசுவதான அந்த காரியத்திற்கு இது ஒப்பாய் இருக்கிறது. Very soon that peace will cease, war will begin again. அதி சீக்கிரத்தில் சமாதானம் முடிந்து போய்விடும், மறுபடியும் யுத்தம் ஆரம்பமாகும். That's why although he comes on a white horse, although he has a bow and does not seem to have an arrow, this same verses, he had a crown. That means he was going to rule, and he went forth conquering and to conquer. எனவே தான் இந்த வசனமானது அவன் ஒரு வெள்ளை குதிரை மேல் வருகிறான் என்று கூறுகிறது. அவனுடைய கையில் வில் இருந்தது, ஆனால் அம்பு இல்லை என்று கூறுகிறது. ஆனால் அவனுடைய தலையில் ஒரு கிரீடம் இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இது அவனுக்கு இருக்கிறதான அதிகாரத்தை காண்பிக்கிறது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டிருக்கிறான். So initially there will be peace, but after that there's going to be bloodshed and peacelessness throughout the whole world. ஆரம்பத்தில் சமாதானம் இருக்கும், ஆனால் அதற்கு பிறகு இந்த முழு உலகத்திலும் ரத்தம் சிந்துதலும் சமாதானம் இல்லாததான யுத்தங்களும் காணப்படும். And there's going to be plenty of natural calamities in that place. அந்த இடத்தில் பல வகையான இயற்கையின் பேரழிவுகள் உண்டாகும். The Bible prophesies that people will die in lakhs and lakhs. There's going to be rivers of blood in many parts of the world. வேதமானது தீர்க்கதரிசனமாக இப்படி உரைக்கிறது. அந்த நாட்களில் லட்சக்கணக்கான ஜனங்கள் செத்து மடிவார்கள். இந்த உலகம் முழுவதும் இரத்த ஆறினால் நிரம்பி இருக்கும், சமாதானம் காணப்படாது என்று. Why has God arranged these Bible studies? ஏன் தேவன் இந்த வேத பாடங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? So that you might not be there when that one man rules the world. ஏனென்றால் அந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் போது நீங்கள் அங்கே காணப்படக்கூடாது என்பதற்காக. The world will call him a man of peace, but the Bible calls him a beast. உலகமானது அந்த மனுஷனை சமாதான புருஷன் என்று அழைக்கும், ஆனால் வேதமோ அவனை மிருகம் என்று அழைக்கிறது. That's because he will have no value or affection towards humans. ஏனென்றால் அவனுக்கு மனுஷர்கள் மேல் எந்த அன்பும் எந்த பாசமும் காணப்படாது. He will treat men like animals. அவன் மனுஷர்களை விலங்குகளைப் போல நடத்துவான். Taking away people's lives will not be a problem for him at all. ஜனங்களுடைய உயிரை எடுப்பது அவனுக்கு ஒரு விஷயமாகவே இருக்காது. The Bible in fact says he is going to be demon possessed. Satan is going to be inside him.
வேதமே அவனை பற்றி இப்படி கூறி இருக்கிறது, பிசாசானவன் அவனுக்குள் காணப்படுவான், அவன் முற்றிலுமாய் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பான். So imagine the kind of world that's going to be here when Satan directly rules this world through a person. அப்படியாக இருக்கும் என்றால், சாத்தானானவன் அவனே இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மூலமாக ஆட்சி செய்வான் என்றால் இந்த உலகம் எந்த நிலவரத்தில் இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, wherever you may be standing listening to us, நீங்கள் எங்கே நின்று கொண்டு இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தாலும், listen to one thing. ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். You may have never seen God with your eyes, உங்கள் கண்களினால் நீங்கள் ஒருவேளை தேவனை பார்க்காமல் இருந்திருப்பீர்கள். but we want to tell you the truth that God is in this place, he is in this world today. ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறோம். இயேசுவானவர் இந்த இடத்தில் இருக்கிறார், அவர் இன்றும் உலகத்தில் காணப்படுகிறார். He may be in spirit form, but he is still here. God is real. ஒருவேளை அவர் ஆவியாய் இருக்கலாம், ஆனால் தேவனானவரோ நிஜமானவராய் இருக்கிறார். But a time is coming when God is going to leave this world. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, தேவன் இந்த உலகத்தை விட்டு போக போகிறார். As long as God is in this place, even though demons work, witchcraft might work, sickness might work, so many things might happen, but God still is in control. But if God leaves this world, woe unto the world. இந்த உலகத்தில் தேவன் இருக்கும் வரைக்கும் ஒருவேளை பில்லி சூனியம் கிரியை செய்யலாம், மந்திரவாதம் கிரியை செய்யலாம், பல வகையான மோசமான பேரழிவுகள் கிரியை செய்யலாம். ஆனால் இந்த உலகத்தில் தேவன் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார் என்றால், he is in final control. ஆனால் இன்னும் கூட அவர் தம்முடைய ஆளுகையில் தான் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தை விட்டு தேவன் போய்விடுவார் என்றால் இந்த உலகத்திற்கு ஐயோ. God does not want you and me to enter into that regime of the Antichrist, that beast. That's why God has arranged these meetings so that you and I might go when Jesus comes. அந்த மிருகமாகிய அந்திகிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் நீங்களும் நானும் போய்விடக் கூடாது என்பதற்காக தேவன் இந்த வேத பாடங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதன் மூலமாக அவர் வரும்போது நாம் போகும்படியாக. Once again I say, I don't want to heap sign after sign just to accumulate some knowledge. ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வர வேண்டும், அறிவை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து உங்களுக்கு அடையாளத்தின் மேல் அடையாளமாக நான் சொல்ல விரும்பவில்லை. I can feed you with the latest information with this statistics and that statistics, but that's not the purpose of these Bible studies. The purpose is we should know all these things and wake up and get ready. அநேக நவீனமயமான புள்ளி விவரங்களின் மூலமாக இந்த புள்ளி விவரத்தையும் அந்த புள்ளி விவரத்தையும் நான் உங்களுக்கு அறிவு சேர்க்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அது இந்த வேத பாடத்தினுடைய நோக்கம் அல்ல. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவினுடைய வருகை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வரும்போது நீங்கள் போக வேண்டும். That's why we should wake up. அதற்காக நாம் விழித்து எழும்ப வேண்டும். Read Proverbs chapter 26 verse 14. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். கதவு கீழ்மூலையில் ஆடுகிறது போல் சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். As the door turneth upon his hinges, so doth the slothful upon his bed. Have you tried to wake up people in the morning who wake up very late in the morning? காலையில் நேரம் கழித்து எழுப்புகிறதான ஜனங்களை நீங்கள் அதிகாலையிலே எழுப்ப முயற்சித்திருக்கிறீர்களா? People who are usually wake up only at 7:30 or 8 o'clock, try to wake them up at 4 o'clock. What will happen? காலையில் 7:30 மணி இல்லாவிட்டால் 8 மணிக்கு எழுப்புகிறதான ஜனங்களை நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுப்பினால் என்ன நடக்கும்? The Bible gives a very good description. Just like the door moves around its hinges, this man will be hinged to the bed. He will roll about this way and that way as though he is stuck to the bed. வேதமானது அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து இப்படி விவரமாய் சொல்லுகிறது. எப்படி கதவானது கீழ் முளையில் இங்கும் அங்குமாய் ஆடுகிறதோ அதே போல அப்படி எழுப்பப்படுகிறதான மனுஷர்களும் அந்த படுக்கையில் ஏதோ ஒட்ட வைத்ததை போல இங்கும் அங்குமாக புரண்டு படுக்கிறவர்கள். You can't wake him up easily. அவர்களை சீக்கிரமாக எழுப்பிவிட முடியாது. Feeling of laziness. Why are these people troubling me so early in the morning? அந்த சோம்பேறித்தனத்தின் எண்ணமானது இந்த ஜனங்கள் ஏன் என்னை இப்படி காலை நேரத்திலே தொந்தரவு படுத்துகிறார்கள் என்கிறதான எண்ணம். But if you go on shaking them, one step of improvement. They were lying down and sleeping, now they will sit and sleep. அவர்களை தொடர்ந்து உலுக்கிக் கொண்டே இருப்போம் என்றால் ஒரு சிறிய முன்னேற்றம் காணப்படும். இவ்வளவு நேரம் அவர்கள் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள், இப்பொழுது உட்கார்ந்து தூங்குவார்கள். Now you have to shake them again and again to get them down to prayer. மறுபடியுமாக அவர்களை உலுக்கி அவர்களை ஜெபிக்க வைக்க வேண்டும். Now this happens in our spiritual life also. இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நடைபெறுகிறது. I tell you brother, our body sleeping is something tolerable, but our soul sleeping, beware. சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய சரீரமானது தூங்கினால் அதை சற்று சகித்துக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய ஆத்மா தூங்கினால் அது மிகவும் பரிதாபமான காரியம். Now just like when a sleeping man is woken up, he feels uneasy, he loses his rest, he wants to go back to sleep, but no other alternative, he's being forced to wake up. In the same way,
when we are being woken up in our spiritual life, and the Bible says it's the last days, wake up, many will feel uneasy. எப்படி ஒரு தூங்குகிறதான மனுஷனை நாம் எழுப்பி விடும்போது அவனுக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கிறது, அவன் மறுபடியும் படுக்கத்தான் விரும்புகிறான், ஆனால் வழியே இல்லையே என்று எழுப்பி உட்கார்ந்து ஒரு விருப்பமில்லாதான தன்மையோடு கூட காணப்படுகிறான். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் தூக்கத்திற்குள் போய்விட்டால் மறுபடியும் நம்மை யாராவது எழுப்பும் போது அது நமக்கு ஒரு விருப்பமில்லாத தன்மையை ஏற்படுத்துகிறது, சௌகரியம் இல்லாதான தன்மையை நமக்கு தருகிறது. ஏன்? You have to stop doing some things that you have been doing till now, otherwise you can't go when Jesus comes. ஏனென்றால் இதுவரைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருந்ததான காரியங்களை, சில காரியங்களை நிறுத்திவிட வேண்டும். அப்படி நிறுத்தினால்தான் நீங்கள் இயேசு வரும்போது போக முடியும். You have to start doing some things that you were not doing till now, otherwise you can't go when Jesus comes. இதுவரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதான காரியங்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் இயேசு வரும்போது உங்களால் போக முடியாது. So you can't live that clockwork life of ease and comfort like before. Life has to change. எனவே அந்த சௌகரியமான வாழ்க்கையாகிய சமாதானமும் சௌக்கியமான வாழ்க்கை நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நம்முடைய ஜீவியத்தை நாம் மாற்ற வேண்டும். That's why it becomes uneasy. அதற்காக தான் நமக்கு அசௌகரியமாய் போய்விடுகிறது. That's why the Bible says, remember Lot's wife. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். You know, Lot's wife also ran out of Sodom. லோத்தின் மனைவியும் கூட சோதோமை விட்டு வெளியே ஓடி போனாள். She was running with her husband and children. அவள் தன் புருஷனோடும் பிள்ளைகளோடும் ஓடிக்கொண்டிருந்தாள். But she was not running happily. ஆனால் அவளோ சந்தோஷமாய் ஓடவில்லை. She was not saying, thank God, God saved me from death. ஆண்டவர் என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றினார், அவருக்கு நன்றி என்று சொல்லி அவள் ஓடவில்லை. She didn't say, thank God for saving my life. தேவனுடைய ஜீவனை காப்பாற்றினாரே என்று சொல்லி அவள் ஓடவில்லை. She was running because what to do? No other way, I had to run. அவள் ஓடிக்கொண்டிருந்தாள். அவள் ஏன் ஓடினாள் என்றால், நான் என்ன செய்வது, எனக்கு வேறு வழியிலேயே என்று நினைத்து ஓடிக்கொண்டிருந்தாள். Physically she was running, but all her mind was, I've lost my house, I've lost my land, I've left so many of my clothes there, my jewelry is there, and all those friends, my neighbors, that society, it's all gone. அவளுடைய சரீரம் மாத்திரம் தான் ஓடிக்கொண்டிருந்தது, ஆனால் அவளுடைய மனதோ மறுபடியுமாய் சோதோமிலேயே தங்கிவிட்டது. என்னுடைய வீட்டை நான் விட்டுவிட்டு வந்துவிட்டேன், என்னுடைய நிலங்களை விட்டுவிட்டு வந்துவிட்டேன், என்னுடைய நகைகளை விட்டுவிட்டு வந்துவிட்டேன், என்னுடைய வஸ்திரங்களை விட்டுவிட்டு வந்துவிட்டேன், என்னுடைய சமுதாயத்தை விட்டுவிட்டு வந்துவிட்டேன், என்னுடைய பழைய சிநேகிதிகளை விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்று நினைத்து அவள் சரீரத்தில் மாத்திரம் ஓடிக்கொண்டிருந்தாள். She looked back and perished. அவள் திரும்பி பார்த்து அழிந்து போனாள். Child of God, remember Lot's wife. தேவனுடைய பிள்ளையே, நீ லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள். Now the same situation was there for Lot also. He also had to run away. லோத்துக்கும் கூட அதே சூழ்நிலை தான் இருந்தது, அவனும் ஓடிக்கொண்டிருந்தான். Bible says even Lot lingered. வேதம் சொல்லுகிறது, லோத்தும் கூட தாமதித்துக் கொண்டிருந்தான் என்று. But while he lingered, the angels pulled him by the hand. ஆனால் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது தூதர்கள் அவனை கையை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். Even today, if your mind is lingering, the Spirit of the Lord wants to pull you out of that sleeping spirit and wake you up. இன்றும் கூட உங்கள் மனதானது தாமதித்துக் கொண்டிருக்கும் என்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மனதை இழுத்து அதை விழித்தெழும்ப செய்யும்படியாய் அவர் நினைக்கிறார். Just like the angels pulled Lot, the Lord wants to pull you from sleep through these messages. எப்படி தூதர்கள் லோத்தை கையை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டார்களோ அதே போல இந்த தூதுகளும் உங்களை எழுப்பி விடுகிறதா இருக்கிறது. Don't speak of 20 years from now, you don't have that time. இப்பொழுதிலிருந்து 20 வருஷங்கள் என்று நீங்கள் பேச வேண்டாம், உங்களுக்கு காலம் இல்லை. Don't speak of 10 years from now. I'm quite sure you don't have even that time. இப்பொழுதிலிருந்து 10 வருஷங்கள் என்று நீங்கள் பேச வேண்டாம், இனிமேல் உங்களுக்கு காலமே இல்லை என்று நான் உங்களுக்கு நிச்சயமாய் கூறுகிறேன். I don't know if we can even speak of 5 years from now. இன்றிலிருந்து நமக்கு 5 வருஷங்கள் இருக்குமா என்றும் கூட நம்மால் சொல்ல முடியாது. Come for the meetings and you'll know why I'm saying this. கூட்டங்களுக்கு வாருங்கள், நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Attend all these meetings and you'll know why we are saying this. இந்த எல்லா கூட்டங்களுக்கும் வாருங்கள், இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். There is a story about Nero, who was a former emperor of Rome. ரோம் நாட்டு சக்கரவர்த்தியாக நீரோ என்கிறதான ஒரு மனுஷனை குறித்த ஒரு கதை உண்டு. There's a saying about him, when Rome was burning, Nero played the fiddle. அவனை பற்றி இப்படிப்பட்ட ஒரு பழமொழி இருக்கும், ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கும் போது நீரோ ஃபிடில் வாசித்துக் கொண்டிருந்தான். That's like a violin.
அது ஒரு வயலினை போல இருக்கிறதான ஒரு இசை கருவி. Rome was the country which he was ruling over. ரோம் நகரமானது அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்ததான பட்டணமாய் இருந்தது. So somebody ran to him and said, Your Majesty, the empire is burning. யாரோ ஒரு மனுஷன் அந்த நீரோ மன்னனிடத்தில் ஓடி வந்து ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கிறது என்று அவன் கூறினான். So he went out of his palace and looked out of the balcony and he saw the fire of the city going up. அவன் தன்னுடைய அரண்மனையை வெளியே வந்து பலகணி வழியாக பார்க்கும்போது அந்த ரோம் நகரமானது எரிந்து கொண்டிருந்தது. So he went into his room and took up the fiddle and started playing and in rhythm to the flames that were dancing in the air. எனவே அவன் தன்னுடைய அறைக்கு மறுபடியுமாக திரும்பி சென்று அந்த ஃபிடில் கருவியை எடுத்து வந்து அந்த அக்கினி ஜுவாலைகள் எப்படி எரிகிறதோ அதற்கு ஏற்றவாறு இந்த ஃபிடிலை அவன் வாசித்துக் கொண்டிருந்தான். So as it was dancing, he was also playing. அந்த ஜுவாலைகள் இங்கும் அங்குமாக ஆடும்போது அவனும் வாசித்துக் கொண்டிருந்தான். Nero, you are the emperor of that land. You are supposed to be the one putting out the flames. You should be initiating the fire extinguishing campaign, but you are now standing on the balcony and playing the fiddle. நீரோ மன்னனே, நீர் நான் இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தேசம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினியை போய் நீர்தான் முதலாவது ஆளாக நிறுத்த வேண்டும். அந்த தீயணைப்பு வீரர்களை நீர்தான் தூண்டிவிட்டு அந்த அக்கினியை நிறுத்த வேண்டும். ஆனால் அதை நீர் செய்வதற்கு பதிலாக ஃபிடில் வாசித்துக் கொண்டிருக்கிறீரே. Christian brothers and sisters, we are the ones who have to sound the alarm to the world and say Jesus is coming soon. Terrible times are there for the world. Wake up, O world. But we have gone to sleep. We are playing the fiddle. கிறிஸ்தவ சகோதரிகளே, நாம் தான் இந்த உலகத்திற்கு ஒரு எச்சரிப்பு ஒலியாக நாம் அவர்களிடத்தில் சென்று இயேசுவானவர் சீக்கிரமாய் வருகிறார், இந்த உலகமானது கடைசி நாட்களுக்குள் வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை நாம் செய்வதற்கு பதிலாக இப்பொழுது நாம் ஃபிடில் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். Wake up, church. சபையே விழித்தெழும்பு. Wake up, Christians. கிறிஸ்தவர்களே விழித்தெழும்புங்கள். There is no more time. இதற்கு பிறகு காலம் இல்லை. We'll read one more verse. இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம். Turn to Mark chapter 14. மார்க் 14ஆம் அதிகாரத்தில் திருப்புங்கள். And read verses 41 and 42. 41ஆம் 42ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் மூன்றாம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும் வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். And he cometh the third time and saith unto them, Sleep on now and take your rest. It is enough, the hour is come. Behold, the Son of Man is betrayed into the hands of the sinners. Rise up, let us go. Lo, he that betrayeth me is at hand. To whom was Jesus saying these words? இயேசுவானவர் இதை யாரிடத்தில் சொல்லுகிறார்? Jesus selected 3 disciples who were very special to him, and they were quite often closer to him than the others. இயேசுவானவருக்கு இருந்ததான சீஷர்களில் 3 சீஷர்களை அவர் மிகவும் அவர்கள் அவருக்கு மிகவும் விசேஷமானவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களாய் இருந்தார்கள். So he was speaking these words to them. எனவே இந்த வார்த்தைகளை இயேசுவானவர் அவர்களிடத்தில் கூறுகிறார். They had traveled many kilometers that evening. அந்த சாயங்கால வேளையில் அவர்கள் அநேக கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருந்தார்கள். And now Jesus takes them to a garden in the past midnight. இப்பொழுதோ இயேசுவானவர் ஒரு தோட்டத்திற்கு நடு இரவு maybe about 1 o'clock இருந்திருக்கும். and Jesus says, come and pray with me. இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வந்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். After walking so many kilometers from Bethany to Jerusalem, they would have been tired. Going to pray at 1 o'clock in the night. பெத்தானியாவில் இருந்து எருசலேம் வரைக்கும் அவர்கள் அவ்வளவு தூரம் நடந்து வந்திருந்தார்கள். அது நிமித்தமாக அவர்கள் களைப்பாக இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த நடு ராத்திரியில் 1 மணியில் இயேசு அவர்களை ஜெபிக்க கூப்பிடுகிறார். So naturally, like you and me do in prayer, they went to sleep. எனவே இயற்கையிலேயே நீங்களும் நானும் ஜெபத்தில் செய்வதை போல அவர்களும் தூங்கிவிட்டார்கள். So after some time Jesus woke up from prayer to see what was happening. They were all face down. கொஞ்ச நேரம் கழித்து இந்த சீஷர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று இயேசுவானவர் ஜெபத்திலிருந்து எழுந்து பார்த்தபோது இந்த சீஷர்கள் எல்லாரும் தலையை தொங்க போட்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். Jesus did not say, poor folks, they walked so many miles, they are so tired, let them sleep. He didn't say that. He tapped them awake again and said, get up, sleep, get up and pray. இயேசுவானவர் அவர்களை பார்த்து, பாவம், ரொம்ப தூரம் நடந்து வந்து விட்டார்கள், இவர்கள் மிகவும் களைப்பாய் இருக்கிறார்கள், கொஞ்சம் தூங்கட்டும் என்று அவர்களை பார்த்து சொல்லாமல், நீங்கள் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர்களை தட்டி எழுப்புகிறார். Could you not watch with me 1 hour? 1 மணி நேரம் நீங்கள் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? He went back to pray. மறுபடியுமாய் அவர் ஜெபிக்க சென்றார். He came back again after some time. Again they were sleeping. மறுபடியுமாய் அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த சீஷர்கள் மறுபடியும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். Again he woke them up, pray, pray. மறுபடியுமாய் அவர் அவர்களை எழுப்பினார், ஜெபியுங்கள் என்று கூறினார்.
கூறினார். If you don't pray, when the temptation comes, you won't have the strength to stand. நீங்கள் ஜெபம் பண்ணாவிட்டால் சோதனை வரும்போது உங்களால் நின்று பிடிக்க முடியாது என்று கூறினார். Again he went and prayed alone. மறுபடியும் அவர் தனியாக சென்று ஜெபித்தார். Again he came back the third time, they were sleeping again. மறுபடியும் அவர் மூன்றாம் தரம் திரும்பி வந்தபோது அப்பொழுதும் சீஷர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். Now what did Jesus say? இப்பொழுது இயேசுவானவர் என்ன கூறுகிறார்? All right, you can sleep on now. இப்பொழுது நீங்கள் தூங்கி இளைப்பாறலாம். You can take your rest. உங்கள் இளைப்பாறுதலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். The hour of temptation has come. The hour of temptation. சோதனை நேரம் வந்துவிட்டது. Now, when Jesus said sleep on now, நீங்கள் தூங்குங்கள் என்று இயேசு சொன்னபோது, now listen to this carefully. இப்பொழுது இதை கவனமாய் கவனியுங்கள். Jesus says sleep on now in verse 41. 41ஆம் வசனத்தில் நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று கூறுகிறார். In the next verse he says rise up and let us go. அடுத்த வசனத்தில் அவர் கூறுகிறார் எழுந்திருங்கள் நாம் போவோம் என்று அவர் கூறுகிறார். How can they sleep and go at the same time? எப்படி அவர்கள் ஒரே நேரத்தில் தூங்குவதும் போவதும் இருக்க முடியும்? So what was Jesus saying when he meant sleep on now? இப்பொழுது நீங்கள் நித்திரை பண்ணுங்கள் என்று சொல்லும்போது இயேசு என்ன அர்த்தத்தில் அதை கூறினார்? It was a sleep that started in the body and entered their soul. அந்த தூக்கமானது சரீரத்தில் ஆரம்பித்து ஆத்மாவிற்குள் பிரவேசித்து விட்டது. So physically they were awake, but now the sleep had invaded their soul. சரீர பிரகாரமாக அவர்கள் விழித்திருந்தார்கள், ஆனால் உள்ளேயோ ஆத்மாவில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். Because they did not pray, what happened? அவர்கள் ஜெபிக்காததினால் என்ன சம்பவித்தது? Read verse 50. 50ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். And they all forsook him and fled. See, they did not have the strength to stand. அவர்களால் நின்று பிடிக்க முடியவில்லை. They could not sleep after this. அதற்கு பிறகு அவர்களால் தூங்க முடியவில்லை. They were living in dangerous situation. They could get killed too. அவர்கள் ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் கொலை செய்யப்படக்கூடியதான சந்தர்ப்பம் காணப்பட்டது. Simply because they went to sleep when they should have prayed, they fled when they should have stayed. சாதாரணமாக அவர்கள் தூங்க சென்றது நிமித்தமாக அவர்கள் இருக்க வேண்டியதான நேரத்தில் ஓடி போய் விட்டார்கள். Jesus admitted the flesh is weak. இயேசுவை ஒத்துக்கொண்டார், மாம்சமானது பலவீனமானது என்று. He told them, your flesh is weak. உங்கள் மாம்சம் பலவீனம் உள்ளது என்று அவர் In கூறினார். other words, my disciples, I know you are tired. வேறு வார்த்தைகளில் என் சீஷர்களே உங்கள் களைப்பை நான் அறிந்திருக்கிறேன். But although you are tired, I insist that you pray. நீங்கள் களைப்பா இருந்தாலும் கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். Otherwise that sleep will corrode your soul, you will die. இல்லாவிட்டால் அந்த தூக்கமானது உங்கள் ஆத்மாவை கெட்டுப்போக பண்ணிவிடும், நீங்கள் செத்து போய் விடுவீர்கள். And they all forsook him and fled. அவர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, it's our soul that is sleeping now. இப்பொழுது நம்முடைய ஆத்மா தூங்கிக் கொண்டிருக்கிறது. We have lost our prayer life. நாம் நம்முடைய ஜெப ஜீவியத்தை இழந்து போய்விட்டோம். Today we are so busy. இன்று நாம் மிகவும் அலுவலுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். That's also a deception of the last days. இதுவும் கூட கடைசி நாட்களில் காணப்படுகிறதான வஞ்சகம். The computer was supposed to have eased so much of work and made so much of free time. On the other hand, amazingly, it's created a lot more of work. கம்ப்யூட்டர் ஆனது நம்முடைய வேலைகளை அநேக வேலைகளை அது சுலபமாக்கி விட்டது. இப்படி சுலபமாக்கி இருக்க வேண்டும், ஆனால் அதற்கு பதிலாக இது அதிக வேலைகளை உண்டாக்கிவிட்டது. So today the world is busier than ever before. எனவே இன்று உலகமானது இதற்கு முன்பாக இருந்ததான நாட்களை காட்டிலும் அதிக அலுவலுள்ளதாய் காணப்படுகிறது. Get up early in the morning, go to work, return late in the night, no time for God, no time for prayer. அதிகாலையில் எழும்பி வேலைக்கு சென்று மறுபடியுமாக நேரம் கழித்து இரவு நேரத்தில் வீட்டிற்கு திரும்புவது, ஜெபிப்பதற்கு நேரமில்லை, தேவனுக்கென்று நேரமில்லை. Work on Sundays also. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேலை செய்வது. So you have no time for God. எனவே தேவனுக்கென்று உங்களுக்கு நேரமே இல்லை. Work and money and business, that's become people's gods. வேலையும் பணமும் வியாபாரமும் தான் மனுஷர்களுக்கு கடவுளாய் மாறிவிட்டது. And that's why spiritual life has become something secondary. எனவே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஆன்மீக வாழ்க்கை இரண்டாம் தரமாய் மாறிவிட்டது. All that the devil is trying to do is to delay you and make you keep sleeping for some time, so when Jesus comes and go, he can have your soul. பிசாசானவன் செய்கிற எல்லா காரியமும் என்னவென்றால் எப்படியாவது உங்கள் ஆத்மாவை தூங்க வைத்து விட வேண்டும், உங்களை தாமதப்படுத்தி விட வேண்டும், அப்பொழுது இயேசு வந்துவிட்டு போய் விடுவார், உங்கள் ஆத்மாவை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார். Beware lest that sleep touch our souls. அந்த தூக்கமானது நம்முடைய ஆத்மாவை தொடாமல் இருக்கும்படியாக நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். If there's anyone in this place who is sleeping in the soul, remember, you will not realize it.
இந்த இடத்தில் யாராவது ஒருவர் நீங்கள் உங்கள் ஆத்மாவை தூங்கிக் கொண்டிருந்தால் உங்களால் அதை உணர முடியாது என்பதை நீங்கள் நினைவில் The கொள்ளுங்கள். reason is it's spiritual, not physical. காரணம் என்னவென்றால் அந்த தூக்கமானது ஆன்மீக சம்பந்தமாய் இருக்கிறது, அது சரீர பிரகாரமானது அல்ல. You'll be awake for so many other things apart from God. நீங்கள் தேவனை விட்டுவிட்டு மற்ற எல்லா விஷயங்களிலும் விழித்தெழும்புவீர்கள். Dear brother, dear sister, let me ask you a question. அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கட்டும். What is the chief burden of your life? உங்களுடைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு இருக்கிறதான பிரதானமான பாரம் என்ன? Is it Jesus, when you come I must go? இயேசுவே நீர் வரும்போது நான் போக வேண்டும் என்கிறதான பாரமா? Or is it something else? இல்லாவிட்டால் வேறு ஏதாவது பாரம் இருக்கிறதா? Has this bell been constantly ringing in your heart? Jesus is coming soon. இயேசுவானவர் சீக்கிரமாய் வருகிறார் என்கிறதான இந்த மணி சத்தமானது உங்கள் இருதயத்தில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறதா? If that bell is not ringing, it means you're sleeping. அந்த மணி சத்தமானது உங்களுக்குள் தொனித்துக் கொள்ளாமல் இருக்கும் என்றால் அதனுடைய அர்த்தம் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் விழிப்பாய் இல்லை. Listen very carefully. கவனமாய் கவனியுங்கள். What is waking up? விழித்து எழும்புவது என்றால் என்ன? It's not just, listening to these facts and say, oh, Jesus is coming soon. And then, 2 days, 3 days, 1 week, we'll be a little vigilant, we'll go to pray, and then go back to sleep. இப்படிப்பட்ட உண்மைகளை கேட்கும்போது இயேசுவானவர் சீக்கிரமாய் வருகிறாரா என்று நாம் ஆச்சரியப்பட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லாவிட்டால் ஒரு வாரம் நாம் மிகவும் விழிப்புள்ளவர்களாய் இருந்து ஜெபஜீவியம் செய்துவிட்டு அந்த நாட்கள் முடிந்துவிட்ட பிறகு நாம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுவது அல்ல. I must go to all the meetings. நான் எல்லா கூட்டங்களுக்கும் போக வேண்டும். I must sit up in the night and pray. நான் இரவு நேரத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். 1 week we'll do that. ஒரு வாரம் நாம் அதை செய்வோம். 2 weeks we'll do that. 2 வாரம் நாம் அதை செய்வோம். And after that the old pressure will come again. அதற்கு பிறகு பழைய பாரங்கள் நமக்கு வந்துவிடும். The flesh will become weak again. மறுபடியும் மாம்சம் பலவீனமுள்ளதாய் மாறிவிடும். And we'll go to sleep again. மறுபடியும் நாம் தூங்க சென்று விடுவோம். That is not the purpose of these Bible studies. இந்த வேத பாடங்களின் நோக்கம் அது அல்ல. The purpose of this Bible study is to wake up till the coming of the Lord. இந்த வேத பாடத்தின் நோக்கமானது இயேசுவானவர் வரும் வரைக்கும் தொடர்ந்து விழித்தெழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். Shall we all close our eyes for a moment? ஒரு நிமிஷம் நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Jesus is coming sooner than we think. நாம் நினைத்து பார்ப்பதை காட்டிலும் இயேசுவானவர் வெகு சீக்கிரமாய் வருகிறார். Let us all close our eyes. நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Jesus, who is going to come literally, is now here spiritually. எழுத்திற்குரிய ரீதியில் அதிசீக்கிரமாய் வரப்போகிறதான இயேசுவானவர் இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய மத்தியில் காணப்படுகிறார். He wants to make a group of people here ready. இங்கே இருக்கிறதான ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தமாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Jesus himself said, when he comes, 2 women will be grinding in the mill. இயேசு தாமே எப்படி கூறியிருக்கிறார், அவர் வரும்போது 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டு இருப்பார்கள். One will be taken up, the other will be left behind. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றொருத்தி கைவிடப்படுவாள். 2 men will be in the field, one will be taken up, the other left behind. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். That means not all will go when Jesus comes. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இயேசுவானவர் வரும்போது எல்லாரும் போக மாட்டார்கள். Who will go when Jesus comes? இயேசு வரும்போது யார் போவது? Not all Christians will go when Jesus comes. இயேசு வரும்போது எல்லா கிறிஸ்தவர்களும் போக மாட்டார்கள். Not all Pentecostals will go when Jesus comes. இயேசுவானவர் வரும்போது எல்லா பெந்தேகோஸ்தேக்காரர்களும் போக மாட்டார்கள். Even many members of the Pentecostal mission, this church, will be left behind when Jesus comes. இந்த பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிற अनेक அங்கத்தினர்கள் இயேசு வரும்போது கைவிடப்படுவார்கள். There is no guarantee. எந்த உத்தரவாதமும் இல்லை. Even I who preach to you can get left behind after when Jesus comes. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே இயேசு வரும்போது ஒருவேளை கைவிடப்படலாம். But to be caught up, ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் there are some qualifications. அதற்கென்று சில தகுதிகள் உள்ளன. We will learn that in the days to come. வரப்போகிறதான நாட்களில் அதை குறித்து நாம் படிப்போம். But today let me ask you a question. ஆனால் இன்று நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கட்டும். Let our eyes continue to be closed. தொடர்ந்து நாம் நம்முடைய கண்களை மூடிக்கொண்டே இருப்போம். All those who admit I am sleeping in my life and I want to wake up. நான் என்னுடைய வாழ்க்கையில் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன், நான் விழித்தெழும்ப விரும்புகிறேன் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் யாவரும், I am bound by so many other cares in my life and I have forgotten that Jesus is coming, but I want to wake up. என்னுடைய வாழ்க்கையில் பல வகையான கவலைகளினால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் இயேசுவானவர் சீக்கிரமாய் வருகிறார் என்கிறதை இதை கேட்டு நான் விழித்தெழும்ப விரும்புகிறேன். I know I'm not living like I'm supposed to live, but I want to wake up. நான் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழவில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நான் விழித்தெழும்ப விரும்புகிறேன். Such people, as an expression of their desire, may put up their right hands. அப்படிப்பட்ட ஜனங்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கும் வண்ணமாக உங்கள் கரங்களை உங்கள் வலது கரத்தை உயர்த்தலாம்.
Those who want to wake up from their sleep, you may put up your right hands. தங்கள் தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்கள் வலது கரத்தை உயர்த்தலாம். The presence of God is in this place. தேவனுடைய சமூகம் இந்த இடத்தில் இருக்கிறது. This is not some physical exercise. இது ஏதோ சரீரப்பிரகாரமான பயிற்சி அல்ல. As we lift up our hands, நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தும் போது தானே we are making a confession. நாம் ஒரு அறிக்கையை செய்கிறோம். Lord, I want to go when you come. ஆண்டவரே, நீர் வரும்போது நான் போக வேண்டும். So Jesus is registering your names in heaven as you express your desire by lifting up your right hand. நீங்கள் உங்கள் விருப்பத்தை உங்கள் வலது கரத்தை உயர்த்தினதன் மூலமாக தெரிவிப்பதன் மூலமாக இயேசுவானவர் உங்கள் நாமங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். So all those who have lifted up their name, their right hands, you are going to get heaven's assistance from today. எனவே தங்கள் வலது கரத்தை உயர்த்ததான அத்தனை பேரும் நீங்கள் பரலோகத்தின் உதவியை இப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். God is going to work in our spirits. தேவன் நம்முடைய ஆவிகளில் கிரியை செய்ய போகிறார். God is going to work in our souls. தேவன் நம்முடைய ஆத்துமாக்களில் கிரியை செய்ய போகிறார். God is going to wake us up from our sleep. தேவன் நம்முடைய தூக்கத்திலிருந்து விழித்தெழும்ப செய்ய போகிறார். Put down our hands. நாம் நம்முடைய கரங்களை கீழே போடுவோம். If God wakes us up, தேவன் நம்மை எழுப்பி விடுவார் என்றால் which demon can put us back to sleep? எந்த பிசாசு நம்மை மறுபடியும் தூங்க வைப்பது? Which deception can deceive us? எந்த வஞ்சகம் நம்மை ஏமாற்ற முடியும்? God is going to put a spirit of vigilance in our minds. தேவன் நம்முடைய மனதுகளில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறார். Even now the spirit of God is moving in our midst. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். All those who lifted up their hands, தங்கள் கரங்களை உயர்த்தினதான அத்தனை பேரும் God is going to give you an anointing. தேவன் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். God is going to bring you close to him. தேவன் உங்களை மறுபடியும் கிட்டி சேர்த்துக் கொள்ள போகிறார். God is going to help you make important decisions in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். You are going to see a big change in your life from now on. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்று முதல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். That sin that was troubling your life is going to leave you. உங்கள் வாழ்க்கையை தொந்தரவுபடுத்துகிறதான அந்த பாவமானது உங்களை விட்டு போக போகிறது. That sleep that was hanging over your soul is going to leave you. உங்கள் ஆத்மாவில் தொங்கிக் கொண்டிருக்கிறதான அந்த தூக்கமானது உங்களை விட்டு போக போகிறது. Very soon the trumpet will sound. அதிசீக்கிரத்தில் எக்காலம் தொனிக்கும். Many will be left behind. அநேகர் கைவிடப்படுவார்கள். But by the grace of God, ஆனால் தேவனுடைய கிருபையின் மூலமாக your ears are going to hear it. உங்கள் செவிகளானது அதை கேட்க போகிறது. All those who say by the grace of God I will be caught up, put up your hands. தேவனுடைய கிருபையினால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று கூறுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Hallelujah. Yes, by our own work you and I might be very weak. ஒருவேளை நீங்களும் நானும் மிகவும் பலவீனராய் காணப்படலாம். Maybe you are sitting here as a terrible sinner. நீங்கள் ஒருவேளை இங்க ஒரு பயங்கரமான பாவியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். But remember the grace of God is greater than your sin. ஆனால் உங்கள் பாவத்தை காட்டிலும் தேவனுடைய கிருபையானது பெரியது என்று நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். The Lord is asking, is there anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் உண்டோ என்று தேவன் கேட்கிறார். He is able to do the impossible in your life. உங்கள் வாழ்க்கையில் அசாத்தியமானவைகளை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். All those who have already received the Holy Spirit, ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதான அனைவரும் give room to the Spirit of God now. இப்பொழுது தேவனுடைய ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். As the Spirit of God moves, தேவனுடைய ஆவியானவர் அசைவாடும் போது தானே God is going to move on other people who have not received the Holy Spirit till now. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளதான மற்ற ஜனங்கள் மேல் அசைவாட போகிறார். Now receive the Holy Spirit. இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the anointing. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Rejoice in the Lord. கர்த்தருக்குள் களிகூருங்கள். Because you are his bridegroom. ஏனென்றால் நீங்கள் தான் அவருடைய மணவாட்டி. Very soon the trumpet is going to sound. அதிசீக்கிரத்தில் எக்காலம் தொனிக்க போகிறது. And your ears are going to hear it. உங்கள் செவிகள் அதை கேட்க போகிறது. Let your spirit rejoice. உங்கள் ஆவிகள் களிகூருவதாக. May the Lord help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நித்திய இயேசு வருவார் நினையா நிரந்தனிலே நித்திய இயேசு வருவார் நித்திரையை விட்டெழும்பும் நேரமாயிற்று நீதியதின் ஆயுதங்கள் தரித்தே இருப்போம் நித்திரையை விட்டெழும்பும் நேரமாயிற்று நீதியதின் ஆயுதங்கள் தரித்தே இருப்போம் நினையா நிரந்தனிலே நித்திய இயேசு வருவார் நினையா நிரந்தனிலே நித்திய இயேசு வருவார் நித்திரையை விட்டெழும்பும் நேரமாயிற்றே நீதியதின் ஆயுதங்கள் தரித்தே இருப்போம் நித்திரையை விட்டெழும்பும் நேரமாயிற்றே நீதியதின் ஆயுதங்கள்
நின்றதிலே நித்திய இயேசு வருவார். நிலையா நின்றதிலே நித்திய இயேசு வருவார். நித்தியதை விட்டெழும்பும் நேரமாயிற்றே, நீதியது ஆயுதங்கள் தரித்து இருப்போம். 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 நித்தியதை விட்டெழும்பும் நேரமாயிற்றே, நீதியது ஆயுதங்கள் தரித்து பிரியமானே, தயவு செய்து எல்லாம் எழுந்து நில்லுங்கள். ஒரு பிரசங்கத்தை கேட்ட பிறகு, ஒரு வேத பாடத்தை கேட்ட பிறகு, பாஸ்டர் டிவி தாமஸ் அவர்கள் சொல்வார், அவர் உயிரோடு இருந்தபோது சீஃப் பாஸ்டர், இது நல்ல ஞாபகம் உண்டு. ஒரு பிரசங்கத்தையோ ஒரு வேத பாடத்தையோ கேட்ட பிறகு உயிர்ப்பிக்கப்பட்டு போவோம்னு சொல்வார். அவர் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு. சீஃப் பாஸ்டராக இருந்து அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நம்முடைய தலைமை பாஸ்டர் அவர்கள் அவர் உயிரோடு இருக்கும் சொல்லுவார், ஒரு பிரசங்கத்தையோ ஒரு வேத பாடத்தை கேட்ட பிறகு அசதியாக இருக்காமல் உயிர்ப்பிக்கப்பட்டு போக வேண்டும். இப்போ நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இப்போது கேட்ட வசனங்கள் இந்த கடைசி நாட்களை பற்றி, கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்கள், தேவன் நம்ம எச்சரிக்கும் போது நாம் அசதியாக இருக்கலாமா, நிர்விசாரமாக இருக்க முடியுமா? கண்களை மூடுங்கள், தேவ சமுத்திர ஒப்படைங்கள். ஆண்டவரே, இப்போது கேட்ட வசனத்தின்படி என்னை ஒப்படைக்கிறேன். அமே இந்த கடைசி நாட்களில் நான் எப்படியான் விழித்தெழும்ப வேண்டும் என்று சொல்லுங்கள். அமே நான் விழித்தெழும்ப வேண்டும் என்று சொல்லுங்கள். அமே என்னுடைய ஆசிரியர்கள் நிர்விசாரங்கள் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுங்கள். அன்று இந்த வசனங்கள் உண்மையாகவே நிறைவேறப் போகுது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அமே வேகம் செல்லுவோம் சபையுரே, இதோ மணாளன் இயேசு வருகிறார். இதோ மணாளன் இயேசு வருகிறார். விழித்தெழும்பி வேகம் செல்லுவோம் சபையுரே, இதோ மணாளன் இயேசு வருகிறார். இதோ மணாளன் இயேசு வருகிறார். விழித்தெழும்பி வேகம் செல்லுவோம் சபையுரே, இதோ மணாளன் இயேசு வருகிறார். இதோ மணாளன் இயேசு வருகிறார். விழித்தெழும்பி வேகம் செல்லுவோம் சபையுரே, இதோ மணாளன் இயேசு வருகிறார். இதோ மணாளன் இயேசு வருகிறார். விழித்தெழும்பி வேகம் செல்லுவோம் சபையுரே, இதோ மணாளன் இயேசு வருகிறார். இதோ மணாளன் இயேசு வருகிறார்.
பிரியமானவர்களே, அந்த மனிதனை பற்றிதான தேவனுடைய நோக்கத்தை இந்த முதல் நாள் இரவில் தேவன் வெளிப்படுத்தினார். அந்த மனிதனை பற்றி தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த மனிதனை பற்றி தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த மனிதன் மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். அந்த மனிதன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து விட்டான். அந்த மனிதன் தேவன் கொடுத்த எத்தனையோ ஆசீர்வாதங்களை நஷ்டப்படுத்தி விட்டான். அந்த தேவன் மறுபடியும் அவனிடத்தில் மனஸ்தாபப்பட்டு அந்த மனிதனை தேடி வருகிறார். இந்த கூட்டங்கள் மனிதனை தேடி வருகிறது. இந்த வசனங்கள் இன்று கேட்ட வேத பாடம் மனிதனை தேடி வருகிறது. அந்த மனிதனை பற்றி நித்திய நோக்கம் தேவனுக்கு உண்டு. அவனபடியால் தான் அந்த வசனங்கள் இப்பொழுது அனைவருக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சிலர் உயிர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் பலவீனங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில வியாதிகள் நீக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிலர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அப்படியே வானத்திலிருந்து அந்த வல்லமை இறங்குது. அப்படியே அந்த வல்லமை இறங்குது. சிலர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அந்த வசனம் சிலர் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இப்ப கேட்ட பிரசங்கம் அந்த வசனங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உயிர்க்கப்பட வேண்டும், உயிர்க்கப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை படைத்த அவர் கரத்தில் நான் விசுவாசிப்பதில் நான் என்றறிவேன். என்னை படைத்த அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார். முடிவு வரை என்னை நடத்திடுவார். நான் விசுவாசிப்பதில் நான் என்றறிவேன். சிலர் இந்த கூட்டத்தில் இந்த வேத பாடத்தை வசனத்தை கேட்கும்போது சிலர் அப்படியே தேவனை விசுவாசித்தார்கள். கொஞ்சம் பேர் இது நடக்குமா, அது நடக்குமா, நடந்துதான் நடக்க போகிறது, வேற என்ன நடக்க போகிறது சொல்லி கொண்டிருக்கார்கள். அதனால்தான் அவங்களுக்கு இப்போ வேத பாட்டில் கேட்டது போல ஜெபம் பண்ண அவங்களுக்கு விருப்பம் இல்லை. தேவனை நோக்கி விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாமல் ஜெபத்தில் உறங்குறோம். பிசாசு அப்படியே சொல்லுவான், நீ ஜெபிச்சு ஜெபிச்சு எண்ணத்தை கண்ட, நீ ஜெபிச்சு ஜெபிச்சு எண்ணத்தை கண்ட. இப்போ நாம் பிரசங்கத்தில் கேட்டது போல சிலருக்கு தூக்கம் வர்றது ஜெபத்தில், அதான் காரணம். நீங்கள் ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்ல வயிற்றில் 2 கையை வச்சுன்னு நல்லா கண்ணை மூடி காலை நீட்டுன்னு வரங்க, தப்பு இல்லை. இப்போ பிரசங்கத்தில் கேட்டது போல உங்கள் அறைக்குள்ளேயோ எங்கே உங்கள் ஆஃபீஸ்லையோ எங்கே இடம் கிடைச்சா நல்லா பகல் நேரத்தில் ராத்திரி நல்லா காலை நீட்டி கண்ணை மூடி வயிற்றில் 2 கையை வச்சு வரங்க, அது தப்பே கிடையாது. ஃபுல் ரெஸ்ட் எடுங்க, அது தப்பு கிடையாது. அந்த ஜபத்தில் வந்து இப்போ வசனத்தில் கேட்டது போல உறங்கிக்கணும், வேத வசனம் கேட்கும்போது தூங்கிக்கணும், பைபிள் மேலே அப்படி விழுந்து, அதுதான் பிசாசு செய்கிற வேலைன்னு இப்போ நான் கேட்டோம்.
பிசாசு என்ன சொல்றான், அப்படியே ஜபத்துக்கு எடுத்து இப்ப நான் சொன்னது போல நீ ஜபிச்சு என்னத்தை கண்ட, நடக்க போறதுதான் நடக்கும், ஆனா நீ பேசாம ஓரங்கண்டுவான் பிசாசு. அவன் நாம் சரி அப்படி தேவசனத்தை ஒப்புடுத்தி இந்த நாட்களில் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இப்போது தேவன் நம்ம எச்சரித்தார். அந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்கள் இன்றைக்கு தேவசனத்தில் ஜபத்திலிருந்து உறங்குகிறார்கள், ஜபத்தில் தூங்குகிறார்கள், வேத வசனம் கேட்கும் போது தூங்கிக் கொண்டிருக்கார்கள். இந்த வேத பாடங்கள் தொடர்ந்து நீங்க வாருங்கள். வெள்ளிக்கிழமை இரவு வரை இந்த வேத பாடங்கள் கடைசி நாட்களை பற்றி நீங்கள் கேட்டு உயிரடைய வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தர் நம்ம உயிர்ப்பிக்க வேண்டும். கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்காங்க. அந்த தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்காங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வாவென்று அழைத்த வல்ல சத்தமே லாசரை உயிர்ப்பித்ததுவே, வாவென்று அழைத்த வல்ல சத்தமே லாசரை உயிர்ப்பித்ததுவே, என்னை உயிர்ப்பிக்க வல்ல வாக்குரைத்தவே, என் கிருபையாலே என்னை உயிர்ப்பிக்க வல்ல வாக்குரைத்தவே, என் கிருபையாலே என்னை திருவிரே, வாவென்று அழைத்த வல்ல சத்தமே லாசரை உயிர்ப்பித்ததுவே, வாவென்று அழைத்த வல்ல சத்தமே லாசரை உயிர்ப்பித்ததுவே, அவள் வாக்குரைத்தவே, என் கிருபையாலே என்னை திருவிரே, என்னை உயிர்ப்பிக்க அவள் வல்ல சத்தமே லாசரை உயிர்ப்பித்ததுவே, வாவென்று அழைத்த வல்ல சத்தமே லாசரை உயிர்ப்பித்ததுவே, என்னை உயிர்ப்பிக்க அவள் வாக்குரைத்தவே, கிருபையாலே என்னை உயிர்ப்பிக்க அவள் வாக்குரைத்தவே, கிருபையாலே தன்னை உயிர்ப்பிக்க அவள் இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமிந்திரோ நான் நம்பி வந்தேன், சௌக்கியமிந்திரோ இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமிந்திரோ இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமிந்திரோ நம்பி வந்தேனே, இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமிந்திரோ நான் நம்பி வந்தேனே, இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமிந்திரோ நான் நம்பி வந்தேனே, ஆமென் ஆமென் இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமிந்திரோ நான் நம்பி வந்தேனே,
இந்த முதல் நாள் கூட்டத்திலே இந்த வசனம் கேட்கும் போதே சிலர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த வேத பாடம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சிலர் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் எழுந்து பாட்டு பாடும்போது சிலர் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். சரியானபடி அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை தேவன் தந்தார். அதுக்காக சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய தேவன் நம்ம உயிர்ப்பிக்கிற தேவன். அவருடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவி நம்ம உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்னது போல இந்த நாட்களில் நாம் விடுதலை பெற்றுக் கொண்டு போக வேண்டும். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் கட்டிலிருந்தும் பாரம்பரியத்தின் கட்டிலிருந்தும் பலவிதமான துர்வேசத்தின் கட்டிலிருந்தும் நாம் அவிழ்க்கப்பட்டு போக வேண்டும். கர்த்தர் உதவி செய்ய முடியாது. சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து நடக்கிறதான 4 நாட்கள் அந்த வேத பாடங்களுக்கு தடையெல்லாம் மாற்றி எல்லாரையும் கொண்டு வர முடியாது. சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் சோத்திரம் ஜெபிப்போம். ஜெபம். மகா இரக்கமுள்ள பிதாவே, நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மை தெய்வமாக எங்கள் மத்தியில் கடந்து வந்து இந்த நாட்டில் நடக்கிற இந்த முதல் கூட்டத்தை கூடத்தை பொறுப்படுத்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரம்ப முதல் முடிவு வரை நம்முடைய மகிமையின் பிரசன்னமும் பரிசுத்த ஆவியுடைய ஆளுகையும் திட்டமாக நாங்கள் உணர்த்தக்கதாக நீர் கிரியை செய்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை பாட்டினால் துதித்து நாமத்தை மையப்படுத்த பாட்டுகள் மூலமாக கர்த்தாவே எங்களுடைய ஜீவித்தை அதிகமாக உணர்த்தப்படும் ஆனந்த சந்தோஷத்தால் நிரப்பப்படும் எங்கள் உதவி செய்திருக்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியன் தாமே எங்கள் மத்தியில் வல்லமையாக ஆளுகை செய்து எங்களுடைய ஆவிக்கிற ஜீவித்தை அதிகமாக உண்டுவிட உயிர்ப்பிக்க உணர்த்தப்பட ஒரு புதிய அபிஷேகத்தினால வல்லமையினால் நிரப்பினால் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் பற்றி நீர் எங்களோடு திட்டமாக பேச ஆவியினாலுக்கு தாவே மகனை பிரயோஜனப்படுத்த நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்டில் வந்திருக்கிறோம் என்று எங்களுடைய ஆவிக்கிற ஜீவித்தை அதிகமாக தாவே விழித்து அதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நன்றியோடு ஸ்தோத்திரங்களுக்கு தாவே எடுக்கிறோம். ஆண்டவரே, வீட்டு எஜமான் எப்பொழுது வருவான் என்று ஆண்டவரே வேலைக்காரன் காத்திருப்பது போல உண்மையாகவே நினையாத நேரத்தில் நீர் வருவீர்கள். ஆண்டவரே, அந்த நேரத்துக்காக நாட்டில் அதிகமாக இன்னும் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று எங்களோடு இடைப்பட்டதான நம்முடைய வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ராத்திரியிலையோ நடுஜாமத்திலேயோ காலையிலேயோ பகல் வேளையிலேயோ எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, இந்த காலங்கள் கடைசி காலம் என்று நாங்கள் அறிந்து எங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற அதிக பயத்துடனே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உணர்த்தினபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உதாரணமாக அந்த கடிகாரத்தை பற்றி நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, அந்த கடிகாரமானது எங்களுடைய ஜீவியத்தை அதிகமாக உணர்த்தினபடியால நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஒரு அழிவு என்று சொல்லி அதுக்கு விளக்கு காண்பிக்கப்பட்டபடியால ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அது இன்னும் 2 நிமிடம் மட்டுமே மீதியாக வைக்கப்பட்டிருக்கிறபடினால் ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச காலத்தில் சீக்கிரமாய் வரப்போகிறபடினால் எங்களுடைய ஆவிக்கிற ஜீவியத்தில் சரீரபுறமாக விழிப்பல்ல ஆத்மாவிலே விழித்திருக்க எங்களை தட்டி எழுப்பினபடினால உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆம், எங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்திக் கொண்டு எங்களுக்கு கொடுத்த கிருபா வரங்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஆவியின் கனிகளாலும் தெய்வீக சுபாவங்களாலும் பிரகாசிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே அந்தகார வல்லமை எதிர்த்திருக்கிறாய். இந்த கடைசி நாட்டில் எங்களை ஜெப ஜீவியத்தை புதுப்பித்துக் கொண்டு வேத வாசிப்பில் மிக விழிப்பாய் காத்திருந்து உம்மை சந்திக்க முடியாய் ஒன்று கூட எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியானவர் தாமே எங்களை ஜீவித்தை அதிகமாக இன்னும் பக்குவப்படுத்தி உமக்கேற்ற ஜீவித்திலும் சுபாவத்திலும் நாங்கள் உருவாக்கப்பட்டவனாய் ஆவியின் கதையிலும் ஆவியின் வரங்களை பிரகாசிக்கப்பட்டவனாய். ஆம் ஆண்டவரே, சபையே விழித்தெழும்பு, விசுவாசியே விழித்தெழும்பு, தேவ ஊழியரே விழித்தெழும்பு என்று ஒரு எக்கால சத்தம் தொனிக்கப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவியத்தை நேசித்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தில் யாராலும் ஜீவியத்தில் பின்மாற்றத்தில் வந்தார்களோ அவருக்கு விடுதலை தந்தபடினால ஸ்தோத்திரம். அந்த ஆதி அன்பை திரும்பி பார்க்க, அந்த ஆதி அன்புக்குள் கடந்து வர நீர் பேசின வார்த்தைகள் மூலமாய் ஆமாண்டவரே எங்களை ஜீவித்தை விழிப்பாய் நாங்கள் காத்திருக்க உதயசனமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்டில் பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறதை பற்றி கர்த்தாவே நாங்கள் அறிந்திருந்தும் கூட நாங்கள் தூங்குகளாய் காணப்படாதபடிக்கு நாங்கள் விழித்திருக்கத்தக்கதாக உதயசனமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நினையாத நேரத்தில் வரப்போகிறீர். எங்களுடைய ஆத்மா மானவனாய் இயேசு நினையாத வரப்போகிறீர். ஆவிக்கிற மனவாட்டியாய் நாங்கள்
விழிப்பாய் காணப்பட உதேசமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் ஜீவித்து அதிகமாக சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டு மாசற்ற வரைகளை காணப்பட உதேசம் தாவே ஆண்டவரே. தாசனுக்கு கொடுத்த விசேஷ அபிஷேகத்துக்காக கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்துங்க தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாட்டில் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் நீரே தாவே மகனை கிருபையில மறைத்து நீரே நின்று இந்த காரியங்களை செய்து ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களிலும் இயேசுவின் ரகசிய வருகை பற்றி அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக நம்பிக்கையோடு ஆவலோடு காத்திருக்கத்தக்கதாக கர்த்தாவே வார்த்தைகளை அனுப்பித்தாருங்க தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூட்டங்கள் ஆரம்பத்தில் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீர் வல்லமையாக மத்தியில் ஆளுகை செய்தி ஆண்டவரே உம்முடைய மகிமையின் சிங்காசனம் எங்கள் மத்தியில் இறங்கி இந்த கூட்டத்தை ஆளுகை செய்தபடியாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை கேட்ட வார்த்தை எங்களை நியாய தீர்ப்பாய் மாறாதபடிக்கு நாங்கள் மிகவும் பயத்துடனே எங்களுடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டு நீர் விரும்புகிற ஜீவித்தின் சுபாவத்தில் உம்மை போல நாங்கள் மாற்றப்பட்டு உம்மை சந்திக்கத்துடன் எங்களை ஆயத்தப்படுத்தும். மீதி நடக்கிற எல்லா கூட்டங்களும் எல்லா ஊழியங்களும் தேவாவின் மூலமாக பொறுப்படுத்த ஆசீர்வதித்தாருங்க தாவே. இதனால் உண்டாகிற சகல துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. மறுபடியும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கர்த்தராகிய இயேசுவோடு இருப்பதாக. சத்தமா 3 அணில போடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.